पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। 21வது ஸ்லோகத்திலிருந்து படிக்கிறேன். मरीचैर्दमनोऽहंसः सुपर्णो भुजगोत्तमः हिरण्यनाभः सुतपाः पद्मनाभः प्रजापतिः अमृत्युः सर्वदृक्सिंहः सन्धाता सन्धिमान् स्थिरः अजो दुर्मर्शनः शास्ता विश्रुतात्मा सुरारिः गुरुर्गुरुतमो धाम सत्यः सत्यपराक्रमः निमिषो निमिषश्रक्वी वाचस्पतिरुदारधीः अग्रनीर्ग्रामनीर्श्रीमान् न्यायो नेता समीरिणः सहस्रमूर्धा विश्वात्मा सहस्राक्षः सहस्रपाद आवर्तनो निवृत्तात्मा संवृतः संभ्रमर्दनः अगः संवर्तको वह्निः अनिलो धरणीधरः प्रसाद प्रसन्नात्मा विश्वदृक् विश्वभुक् विभुः सत्कर्ता सत्कृतः साधुः जह्नुर्नारायणो नरः. 26வது ஸ்லோகம் வரைக்கும் நேற்று பண்ணி முடிச்சிருக்கோம். சங்கர பாஷ்யத்தில் பார்த்தீங்கன்னா அது 39வது ஸ்லோகம். ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் 26வது ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். இதில் நேற்று கிளாஸில் என்ன ஆயிருக்கு, ஆரம்பிக்கும் போதே சத்கர்த்தா சத்கிருத்தகான்னு நாமத்தை விட்டுட்டு தான் நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். நேற்று கொஞ்சம் கவனக்குறைவு. அப்போ போன ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா சத்கர்த்தான்னு 241வது நாமம் சத்கர்த்தா. சத்கர்த்தான்றதுக்கு அர்த்தம் சுவாமி பார்த்தீங்கன்னா சொல்றார், நல்லதை செய்யறவர்னு அர்த்தம். நல்ல காரியம் என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, சத்துனாவே நல்ல காரியம், தர்ம காரியம். அதுக்கு ஆச்சாரியார் சொல்றாரு, சத்கரோதி பூஜையதி சத்கர்த்தா. சத்கரோதி அப்படின்னா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்களை செய்யறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பேர் சத்கர்த்தான்னு பேர். அந்த ரூபத்திலெல்லாம் பகவான் இருக்கார். யாரெல்லாம் நல்ல காரியம் பண்றாங்களோ அந்த நல்ல காரியம் பண்ற ரூபத்திலெல்லாம் பகவான் இருக்கார், சத்கர்த்தாவா இருக்கார். அது கூடவே பார்த்தீங்கன்னா எது நல்ல காரியம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துக்களை பார்த்தீங்கன்னா பூஜிக்கிறது. அதான் பார்த்தீங்கன்னா பூஜையதி இது சத்கரோதி பூஜையதி. நல்ல கர்மா பண்றவங்க, நல்ல நல்ல கர்மாக்களை பண்றவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பூஜிக்கிறார், பகவான் தான் பூஜிக்கிறார். அதனால பகவானுக்கு பேர் சத்கர்த்தான்னு பேர். அதனால எப்பவுமே நல்ல காரியம் பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல காரியம் பண்ணாலும் நம்ம ரூபத்துல பகவான் இருக்கார். நம்ம மற்றவங்க நல்ல காரியம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும், பூஜை பண்ணணும். அவங்களும் அவங்க ரூபத்திலையும் பகவான் தான் இருக்கின்றார் சொல்லியாச்சு. 242வது நாமம் சத்கிருத்தகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்கிருத்தகன்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியர் சொல்றாரு, பூஜிதைர் அபி பூஜிதகா. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜைக்குரியவங்களா இருக்காங்களோ, பூஜிக்கத்தக்கவர்களா யாரெல்லாம் இந்த உலகத்துல இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை காட்டிலும் அதிகமா பூஜிக்கக்கூடியவரா இருக்கிறவர். யாரெல்லாம் பூஜிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, சுவாமி எதனை போய் பூஜிக்கிறாங்க. இப்போ என்ன நிறைய பேர் நமஸ்காரம் பண்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்திரம் வச்சுக்கிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பூஜைக்குரிய தன்மை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுவாமி நமஸ்காரம் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் நான் எங்கே போய் நிற்கிறேன் அப்படின்னு கேட்டால் நேராக பூதநாராயணன்ட்ட போயிட்டு சுவாமி அப்படின்னு போய் நிற்கிறேன் காலையிலையும் சாயந்தரம். ஐயோ அப்போ நம்மளை காட்டிலும் யார் பெரிய ஆள், ஒரே ஒரு ஆள் தான், பகவான் மட்டும்தான் பெரிய ஆளா இருக்கார். அப்ப யாரெல்லாம் பூஜைக்குரியவங்களா இருக்காங்களோ அவர்களால் பூஜைக்குரியவரா இருக்கிறவர் யாரு, சத்கிருத்தகான்னு பேரு, பகவானுக்கு பேரு. ஆயிடுச்சா? இதுதான் பாத்தீங்கன்னா பூஜிதைரபி, பூஜை செய்கிறவங்களால் கூட பூஜிக்க தகுந்தவரா இருக்கிறவர் பகவான் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் சாதுகுன்ற நாமம் இருக்கு. சாதுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லது பண்றவர். யாரெல்லாம் நல்லது பண்றாங்களோ அந்த ரூபத்திலெல்லாம் பகவான் பாத்தீங்கன்னா இருக்கார். யாரெல்லாம் நல்ல காரியம், ஒரு சின்ன கல்லை தூக்கி வெளியில ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு கல் கிடக்குது, கல்லை தூக்கி ஐயோ மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமே எடுத்து கீழே போட்டீங்கன்னா தூக்கி ஓரமா, அப்ப நல்ல காரியம் பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த ரூபத்துல யார் இருக்கா, பகவான் இருக்கார். அப்ப எப்பெல்லாம் நல்ல காரியம் பண்றோமோ அப்பெல்லாம் அந்த ரூபத்துல பகவான் இருக்கார். சாது அப்படின்றதுக்கு அர்த்தம் நியாயமா நடந்துக்கிறவர்னு அர்த்தம்.
ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணும்போது சொல்றாரு, நியாய பிரவர்த்ததையா சாது. எது நியாயமோ அந்த நியாயப்படி நடக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சாது. யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்குறேன், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரோட்ல போகும்போது கூட, ஒவ்வொரு காரியம் பண்ணும் போதும், வண்டி ஓட்டும் போதும், நடந்து போகும் போதும் எந்த ஜீவராசிகளுக்கும் ஹர்ட் பண்ணாம நேர்மையா எல்லா விவகாரங்களையும் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறவங்க ரூபத்துல என்ன இருக்கு? நியாய பிரவருத்ததையா சாது. நியாயத்தோடு பிரவருத்தியில ஈடுபடுறவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூபத்துல சாது ரூபத்துல பகவான் இருக்கார். சாதயதி இதுவா சாத்திய பேதான். சாதுன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சாதயதி இது வா சாத்திய பேதான். எதெல்லாம் அடைய வேண்டி இருக்கோ, சாத்தியங்களா இருக்கோ, அதை எல்லாத்தையும் அடைந்தவரா இருக்கிறதுனாலையும் பகவானுக்கு பேர் வந்து சாதுகு அப்படின்னு பேர். அடைய வேண்டியதெல்லாம் இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் அடைந்தவர். ஏன்னா அவர் தானே சர்வமா இருக்கார். அவருக்கு ஆசைப்பட வேண்டியது எதுவுமே இல்லை. சாத்தியங்களை எல்லாத்தையும் சாத்தியமாக்கியவர். ஆப்த காமசிய காஸ்பிருகான்னு ஒரு மாண்டூக்கிய காரிகா சொல்லுது. எல்லாத்தையும் ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் அடைந்தவர். அதனால அவருக்கு பேர் சாதுகுன்னு பேர். அது மட்டும் இல்ல, உபாதானாத் சாத்திய மாத்திர சாதுகோவா. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் உபாதானமாவும் இருக்கார். எல்லாத்துக்கும் உபாதானமா இருக்கிறதுனால சாத்தியத்தை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சாதகம் செய்பவரா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் என்னவா இருக்காரு அப்படின்னா பகவான் சாதுகுன்னு பேர். எதெல்லாம் சாத்தியப்படுத்தணுமோ அந்த சாத்தியப்படுத்துறதுக்கான சாதனமாவும் பகவான் தான் இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா சாது அப்படின்னு பகவானுக்கு பேரு வச்சாச்சு. அப்ப என்ன எடுத்துக்கணும்? சாதனமும் பகவான் தான், சாத்தியமும் பகவான் தான், நல்ல காரியங்கள் பண்றதும் பகவான் தான், நல்ல காரியங்கள் பண்றவங்களுக்கெல்லாம் பூஜைக்குரியவரா இருக்கிறவரும் அவர்தான். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்காரியத்தை சத்துக்களை பூஜை பண்றதும் அவர்தான். எல்லாம் அவரையே அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, நாராயண சப்தத்தோட வியாக்கியானம் நான் நேற்று பார்த்துருக்கோம். ஒரு சிம்பிளா எங்க ஆச்சாரியர்கள் குருநாதர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சுவாமி அடிக்கடி சொல்லுவார், நாராயணன் சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நரஸ்யயனம் நாராயணம் அப்படின்னு ஒரு சிம்பிள் ஒரு விற்பத்தி வந்து சொல்லணும். நரஸ்யயனம் நாராயணம். அயனம்ன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா தாத்துனாம் அநேகார்த்தத்துவாத். அயனம் அப்படின்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அர்த்தங்களை உடையது. இருப்பிடம், வசிப்பிடம், ஆசிரியம், சார்ந்து இருக்கிற இடம், நெஸ்ட், புகலிடம், இது மாதிரி அநேக அர்த்தங்கள் அந்த அயனத்துக்கு இருக்கு. மார்க்கம், கதி, பாதை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நரஸ்ய அயனம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா நரஸ்ய ஜீவஸ்ய அப்படின்னு எடுக்கணும். ஜீவர்களுக்கு நரந்தன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் நரர்களா இருக்கும். இந்த ஜீவர்களுக்கு அயனம் அப்படின்னா ஆதாரம் அப்படின்னு எடுக்கணும். ஜீவர்கள் அப்படின்னா பிரதிபிம்பங்கள். இந்த பிரதிபிம்பங்களுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பிம்பபூத்தத்துக்கு பேர் நாராயணன். சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ஒரே சந்திரன் வானத்துல இருக்கான் ஒரிஜினல். அவனோட பிரதிபிம்பங்கள் எல்லா ஜலபாத்திரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா விழுது. ஜலபாத்திரம்லாம் என்னது? பானை. நம்ம எல்லா தேகங்களும் பானை. பானைக்குள்ளார இருக்கிற அந்த கரணம் எது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதுதான் தண்ணி. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே சந்திரன் ரிஃப்ளெக்ட் ஆகிறான். பிரதிபிம்பங்களா அநேக சந்திரங்களா இருக்கான். அப்ப அநேக சந்திரர்கள் மாதிரி நம்மெல்லாம் பிரதிபிம்பங்களா இருக்கும். அநேக பிரதிபிம்பங்கள், பிரம்மா முதல் கொண்டு புல்லு வரைக்கும் அநேக கோடி பிரதிபிம்பங்கள் இருக்கும். இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா பிம்பபூத்தமா இருக்கிறது யாரு அப்படின்னா அந்த பரமாத்மா. அந்த பரமாத்மாவுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நாராயணன். நரஸ்ய அயனம் நாராயணா. ஜீவபூத்தசிய, நரஸ்யன்றதுக்கு அர்த்தம் ஜீவபூத்தசிய, ஜீவனா இருக்கக்கூடியவர்களுக்கு பிரதிபிம்ப சைத்தன்யத்துக்கு, பிரதிபிம்ப சைத்தன்யம் சொல்றோம், சிதாபாசர்கள் சொல்றோம். அந்த சிதாபாசர்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா பிம்பமா இருக்கக்கூடியவர் நாராயணன். இது ரொம்ப ஈஸியானது புரிஞ்சுக்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. ஸ்தோத்திரத்தோட ஆர்டர்ல 27வது ஸ்லோகம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 40வது ஸ்லோகம். அசங்கேயோ பிரமேயாத்மா, அசங்கேயோ பிரமேயாத்மா, விசிஷ்டசிஷ்டகிருத் சுச்சிஹி, விசிஷ்டசிஷ்டகிருத் சுச்சிஹி, சித்தார்த்த சித்த சங்கல்பஹ, சித்தித சித்தித சித்தி சாதனஹ, சித்தித சித்தி சாதனஹ,
असंख्येयो प्रमेयात्मा विशिष्ट शिष्टकृत् शुचिः सिद्धार्थ सिद्ध संकल्पः सिद्धिदः सिद्धि साधनः. असंख्येयो 247வது நாமம் அசங்கியேயோ. அசங்கியேயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஆள் தாங்க. ஏக்கமேவ அத்விதீயம். பரபிரம்மஸ்வரூபம் என்னது? ஒன்றே ஆனது, ஏகம், நித்தியம், விமலம். அப்ப அந்த பரம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருந்தாலும் கூட என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரே சந்திரன் திருஷ்யத்தே ஜலச்சந்திரவத். ஒரே சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அநேக சந்திரனா ஆனா. எப்போ ஆனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜலம் இருக்கும்போது. தனியா இருக்கும்போது அவர் ஒருத்தர் தான், ஒரே சந்திரன் தான். ஆனா பாத்திரங்கள் எல்லாம், ஜல பாத்திரங்கள் எல்லாம் பிரதிபிம்பிக்கும் போது அநேகமாக. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவும் கூட மாயா உபாதி, மாயையோட உபாதிய வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. என்ன ஸ்லோகம்னா, இந்திரோ மாயாபிஹி புருரூபம் ஈயதே. பிருகதாரண்யத்தில் இருக்கிற ஸ்ருதி. இந்திரோ மாயாபிஹி புருரூபம் ஈயதே அப்படின்னு ஒரு பிரசித்தமான வச்சனம் இருக்கு. இந்திரன் அப்படின்னா ஈஸ்வரன், பகவான். அந்த பகவான் என்ன பண்றாருன்னா மாயாபிஹி, மாயையை வச்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா புருரூபம் அப்படின்னா அநேக ரூபத்தை ஈயத்தேன அடைந்தார். அப்புறம் ஒருத்தர் தான், ஆனா ஒருத்தரா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அநேக பிரதிபிம்பங்களாக ஆனார் மாயையை வச்சுக்கிட்டு. அதனால எத்தனை எண்ணிக்கை சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷனுக்கு எண்ணிக்கையே இல்லைங்க. கோடிக்கணக்கான ஜீவராசிகளை அவர் தான் இருக்கார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அசங்கியேயகன, எண்ணிக்கையில் அடங்காதவர், கவுண்ட்லெஸ் பர்சன். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கவுண்டிங்கே இல்லை, எத்தனை ரூபத்துல இருக்காரு. நீங்க எல்லாம், நம்ம எல்லாம் அவர் தான். நம்ம பேர் சொல்லிட்டு இருக்கோம், பொய் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் தங்கம் தான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், மூக்குத்தி கமல் அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஊர்ல. நம்மலாம் யாரு? நாராயண சுரூபம் தான். அப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா 52 பேர் இருக்கீங்களா, இன்னும் யாராவது 2 பேர் இருந்தீங்கன்னா எண்ணிக்கணுமே அப்படின்னு தோணுது. அப்ப எத்தனை பேர் இருக்காங்க, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளார எத்தனை ஜீவராசிகள் இருக்கு, எத்தனை பட்சிகள் வருது, எத்தனை எறும்பு போயிட்டு இருக்கு, கொசு எத்தனை இருக்கு, கற்பாம்பூச்சி எத்தனை இருக்கு, தெரியல. வீட்டுக்குள்ளாரே எவ்வளோ இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற ஜீவராசிகளை எண்ணிக்க முடியுமா? எண்ணிக்க முடியாது. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய. அவர் சங்கல்பம் பண்ணார் பரமாத்மா, நான் பலவாக ஆவேன், பலவற்றை படைப்பேன். இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும். மற்ற மதங்கள்ல எல்லாம் என்னன்னு சொல்றாங்க, பகவான் பலவற்றை தனக்கு அந்நியமா படைச்சார் அப்படின்றாங்க. இல்ல, பகவான் வந்து பாத்தீங்கன்னா தானே இதை எல்லாத்தையும், ஜடத்தை எல்லாத்தையும் படைத்தார். தானே ஜீவர் ஊப்பேன், அவர் எல்லாத்துக்குள்ளே உட்புகுந்தார். அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய சச்ச தெச்ச அபவத்து. எல்லாமா அவர் தான் ஆனார் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இருக்கிறது எல்லாம் பகவானோட சொல்ப. கவுண்டிங் பண்ண முடியுமா? கவுண்டிங் பண்ண முடியாது. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா அசங்கியேயான்னு பேர் ஒரு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பிரமேயாத்மா திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருச்சு திரும்ப அந்த சப்தம். நான் முக்கியமான சப்தம்னு சிலர் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா. அதுல வந்து அப்பிரமேயம், வேதாந்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது அப்பிரமேயம். பிரமேயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மெஷர் பண்றதுக்கு பேர் பிரமேயம்னு பேர். மெஷர் பண்ண யோக்கியமானது எதெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் பேரு மெஷர் பண்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரமேய வஸ்து அப்படின்னு பேர். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் மெஷர் பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வஸ்துவை மட்டும் மெஷர் பண்ணவே முடியாது. இந்த கான்சியஸ்னஸை வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்ண முடியாது. ஏன்? பகவான் என்னவா இருக்கார்? அவ்யக்த மூர்த்தி நாமயா ததமிதம் சர்வம். கீதால வந்து பாத்தீங்கன்னா 9வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்துல படிச்சோம்ல, அவ்யக்த மூர்த்தி. ஏதாவது ஒரு நாமமா ரூபமா ஏதாவது வஸ்துவா வெளிப்பட்டிருந்தா தானே நீங்க என்ன பண்ண முடியும்? மெஷர் பண்ணி சொல்ல முடியும். ஏதாவது நாமரூப குணங்கள் இருந்தா தானே மெஷர் பண்ண முடியும். பகவான் வந்து பாத்தீங்கன்னா நாமரூப குணங்களே இல்லாதவரா இருக்கார். எதை வச்சுக்கிட்டு நீங்க மெஷர் பண்ணுவீங்க? இதுன்னு சொல்லிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆயிடும், பண்ணப்பட்டதாயிடும். இதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வெளிப்படவே இல்லை பகவான். அதனால வந்து பாத்தீங்கன்னா வெறும் சப்ஜெக்டா நானா இருக்கார், வெறும் சைத்தன்யமா இருக்கார். அதனால வந்து அவரை மெஷர் பண்ண முடியாது, இந்திரியங்களால் அறிய முடியாது. அதனால அவருக்கு பேரு அப்பிரமேயாத்மானது. அப்பிரமேயாத்மானா பிரமேய வஸ்து இல்லை. ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம மனசு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன்.
இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து எதை எடுத்தாலும் ஆப்ஜெக்ட் பண்றதுலயே ட்ரை பண்ணிட்டு இருக்கு. எந்த விஷயத்தை வேணாலும் ஆப்ஜெக்ட் பண்ண முடியும். நமக்கு இன்ட்ரெஸ்டே அதுலதான் வருது. ஆப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிறதுல தான் ஆசை வருது நமக்கு. ஆனா வந்து சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பிரமேயாத்மான போது என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப மிச்சம் இருக்கிறது என்னது? சப்ஜெக்ட் மட்டும்தான். நான் இவ்வளவுதான். இதை வந்து ஒரு நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ணணும்னா போதுமானது. மனனத்துக்கான விஷயம் இந்த அப்பிரமேயாத்மா. அதுக்கப்புறம் விசிஷ்டக அப்படின்னு வந்து விசிஷ்டகன என்ன அர்த்தம்? மாயையோட சேரும் போது அந்த பகவான் நிர்குண நிராகாரமா இருக்கார், எந்த ஒரு குளோரியும் அவர்கிட்ட இல்லை. அதே நேரத்துல அந்த மாயையோட சேரும் போது ஐஸ்வர்யம் வந்துருது பகவான்கிட்ட. அந்த பகவான்கிட்ட வந்து ஐஸ்வர்யம் என்னன்னு ரொம்ப ஸ்பெஷல் பெர்சன் ஆயிடுற. விசிஷ்டக அப்படின்னா மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறவருக்கு பேரு விசிஷ்டகா அப்படின்னு பேரு. எப்படி விசிஷ்டக? குளோரிஸ் நிறைய பகவான் அந்த மாயையோட சத்வரஜஸ் தமசோட குணங்களோட வைச்சித்திரியத்தினால விசித்திர தன்மையினால பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அநேக விபூதிகள் வந்துருக்கு. யாரு பேசுறா? பகவான் பேசுற. இதேவா இன்னொரு இடத்துல இருந்து பாடுது. ஐயோ அற்புதமா இருக்கு. ஒன்னு பாடுற வாய், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பேசுற வாய். என்ன ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஒன்னு கெட்டதை பேசுது, ஒன்னு நல்லதை பேசுது. என்ன ஆச்சரியமா இருக்கு. ரஜோகுணமா இருக்கிற வாய் ரொம்ப எல்லாத்தையும் கடுமையா பேசுது. சத்துவகுணமா இருக்கிற வாய் ரொம்ப சாஃப்டா பேசுது, சாந்தமா பேசுது. தமோ குணத்துல இருக்கிறது புரியாமையே பேசுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பாடுது, பாடாம இருக்கு, பேசுது. என்னென்ன ஒரு வாய் இத்தனை வேலையை பண்ணுது. யாரு? பகவான் தான். அப்ப மாயையோட 3 குணங்களை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பகவான் விதமா ஆகிறார். பாடகர்கள்ல எத்தனை விதமா பாடுறவங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நுணுக்கமா பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வெரைட்டி. ஒவ்வொருத்தரையும் பேசுறவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை வெரைட்டி. எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா விபூதி. என்ன விபூதி? 3 குணங்களோட விபூதி. அதனால அவர் என்ன பண்ணார்? நிறைய குணங்களோட சேர்ந்து வைபவமா ஆகி விசிஷ்டகா அப்படின்னு சொல்லப்படுகிறார். அது மட்டும் இல்ல, சிஷ்டகிருத்து. சிஷ்டகிருத்துனா என்ன அர்த்தம்? சிஷ்டகா அப்படின்னா என்ன அர்த்தம்? சிஸ்டம் வச்சுங்க. சிஷ்டகம்னா என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்லை, சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லா ஒரு ஆர்டர்ல போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. சிஷ்டகா அப்படின்னா என்ன அர்த்தம்? சாசனம்னு அர்த்தம், கட்டளைன்னு அர்த்தம். அந்த கட்டளைகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு கொடுத்தவர் யார்? இந்த பிரவிற்த்தி மார்க்கத்துல போகணும், இது நிவர்த்தி மார்க்கத்துல போகணும், இது ஆசிரம தர்மங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேதத்து மூலமா நம்ம எல்லாத்துக்கும் கமாண்ட் பண்ணவர். அதனால கட்டளை இடுபவரா இருக்கார் பகவான். அவருக்கு பேரு சிஷ்ட கிருத்து அப்படின்னு பேரு. சிஷ்ட கிருத்து அப்படின்னு பேரு. அதே நேரத்துல மாயையோட சேர்ந்தாரே சுவாமி, அவர் அசுத்தமாயிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுச்சிகி. அடுத்த நாமம் வந்துருது சுச்சிகி. அவர் வந்து பாத்தீங்கன்னா மாயையோடு சேர்ந்து இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையோடு சேர்ந்து இருக்கும் போது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்கிரீன் காட்சிகளோடு சேர்ந்து இருக்கும் போது கூட ஸ்கிரீன் சுத்தமா இருக்கு. கருப்பு கலர்ல சாக்கடையை காட்டுறாங்கன்னு சின்ன ஒரு டிச்சை வந்து காட்டுறாங்க. ஏதோ சாக்கடை வந்து கருப்பா போயிட்டு இருக்கு. ஐயோ பேட் ஸ்மெல் அங்க இருக்கிறவங்க எல்லாம் போறாங்க. ஆனா அந்த ஸ்கிரீனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு? எந்த சம்பந்தம் இல்லை. ஒயிட் கலர்ல அது இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவான் இந்த மாயையினால அநேக ரூபத்தை எடுத்தாலும் நமக்கு தான் மாயை ஒழிய வாஸ்தவத்தில் அவர் சதா நித்திய சுத்தமா இருக்கார். சுச்சிகி. நான் இன்னைக்கு காலையில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, பிரம்மசூத்திர இதுல கேனோபனிஷத்துல இருக்கிற ஒரு வாக்கிய பாஷ்யத்துல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் மேகத்தால் மறைக்கப்பட்டிருக்கான். சூரியன் தெரியுதா? ஐயோ மேகம் மறைச்சிருக்குச்சு அப்படின்னு. மேகம் போய் சூரியனை மறைக்குமாங்க? என்னங்க அநியாயமா இருக்கு. எங்கயாவது பொருந்தி வருமா அப்படின்னா என்னோட பார்வையில என்னோட இடத்துல சூரியனை வந்து மேகம் ஒரு சின்ன பிட்டு வந்து மறைச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா மறைப்பே இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம பார்வையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயைன்னு ஒண்ணு சுத்த சைத்தன்யத்துக்கு மேல கல்பிக்கப்படுது ஒழிய வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா மாயையோட மறைப்பு பகவான்கிட்ட இல்லவே இல்லை. அழுக்கு, மாயை தான் அழுக்கு. அந்த அழுக்கு பொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா அவர்கிட்ட இல்லவே இல்லை. அதனால நித்திய சுத்தம் அப்படின்னு அவர் சொல்லப்படுறார். அதுக்கு அர்த்தம் சுச்சிகிக்கு அப்புறம் சித்தார்த்தா. சித்தார்த்தகன என்ன அர்த்தம்? எல்லா வஸ்துக்களையும் அடைந்தவர். ஒரு வஸ்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அடைய வேண்டியதுன்னு இந்த உலகத்துல இருக்க. ஏன் சுவாமி அப்படின்னா அவர் தான் இந்த ஜெகத்தாவே விஸ்வமாவே இருக்க. அவருக்கு அந்நியமா ஏக்கமே அத்வித்தியம். அவருக்கு அந்நியமா வேற இல்லை. அவர் தான் மாயையோடு சேர்ந்து இந்த விஸ்வமா இருக்கார்.
சுத்த நிர்குண நிராகாரமா அவருக்கு அந்நியமா வேற வஸ்துக்கள் இல்லை, ஏக்கமே அத்விதீயம். அதனால பாத்தீங்கன்னா சர்வத்தையும் அடைந்தவர் அப்படின்னு அவருக்கு பேரு சித்தார்த்தகா அப்படின்னு பேரு. சித்தார்த்தக்கு அப்புறம் சித்த சங்கல்பகன என்ன அர்த்தம்? அவர் என்னெல்லாம் சங்கல்பம் பண்றாரோ அந்த சங்கல்பத்தை எல்லாத்தையும் அடைந்தவர். அந்த சாமர்த்தியம் அவருக்கு. சத்திய சங்கல்பகனை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவர் எதையெல்லாம் நினைக்கிறாரோ அதையெல்லாம் அடைஞ்சிடக்கூடியவர். அதனால அவர் பாத்தீங்கன்னா சித்த சங்கல்பகன்னு பேரு. அவர் செஞ்ச சங்கல்பங்களை எல்லாத்தையும் சித்தப்படுத்துறார். நான் சங்கல்பம் பண்றதே விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா நடக்கிறது இல்லை, பண்ண முடியல, நம்மளால மேனேஜ் பண்ண முடியல. ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ரொம்ப நாளமா போராடிட்டு இருந்தேன். நிறைய நம்ம என்ன பண்ணுவோம், வருஷம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவோம். இல்லை 31ஆம் தேதி வந்தோடனே, டிசம்பர் 31ஆம் தேதி 30ஆம் தேதி வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நியூ இயர்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த வருஷம் பண்ணிருப்பீங்கல்ல, எத்தனைய தூக்கி நம்ம போட்டிருக்கோம். அப்ப நம்ம மொத்தத்தையும் தூக்கி ரெசல்யூஷனே தூக்கி குப்பை கூட போட்டோம். நமக்கு தெரிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை வருஷம் அனுபவத்துல எந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாலும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. எதை அடையணும்னு நினைச்சாலும் அதுல பாத்தீங்கன்னா 1-2 தான் ஏதோ ஃப்ளூக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம அடைய முடியுது. வாஸ்தவத்துல நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் அடைய முடியல. அப்ப என்ன பண்ணலாம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு டெக்னிக் தெரிஞ்சு போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அசித்த சங்கல்பக. நம்மளாம் யாரு? அசித்த சங்கல்பக. எந்த சங்கல்பம் பண்ணாலும் நம்மளால அடைய முடியல. அப்ப பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு அப்படின்னா பேசாம சங்கல்பமே பண்றது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? சங்கல்பத்தை எல்லாத்தையும் விட்டுறது. ஏன்னா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இங்க ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சித்த சங்கல்பக. பகவான் மட்டும்தான் நினைச்சபடி பாத்தீங்கன்னா சித்தப்படுத்தக்கூடியவர். அதனால சித்த சங்கல்பகன்னு பேர். அது மட்டும் இல்ல, சித்திதகா. அவர் பாத்தீங்க அப்படின்னா சித்திகளை தருபவர். நம்ம எல்லாத்தோட சித்தியும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தி சொரூபமா பகவான் தான் இருக்கார். சித்திகளை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவர் தான் கொடுக்கின்றார். நம்மளுடைய சித்திகள் எதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா எனக்கு இதை வேணும் அப்படின்னு ஒரு விடாப்பிடியா ஒரு காரியம் பண்றோமோ, அந்த காரியத்தோட பலன் இருக்குல்ல, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் யாரோ கொடுக்குறாங்க. யாரும் இல்ல, பகவான் தான் எஜமானனா இருந்துகிட்டு நம்ம கர்ம பலன்களை கொடுக்கிறார். சித்திதா ததாதி, சித்தி ததாதி இது சித்திதா. சித்திகளை பாத்தீங்கன்னா கொடுப்பவரா இருக்கார். அதுக்கப்புறம் சித்தி சாதனக. ஒரு விஷயத்தை சித்தப்படுத்துறதுக்கு பாத்தீங்கன்னா அநேக சாதனங்கள் இருக்குல்ல. அந்த சாதனங்கள்லாம் என்ன சுவாமி அப்படின்னா, மந்திரம், மணி, மந்திர, ஔஷதி அப்படின்னு விதவிதமான விஷயங்களை வச்சிருக்கோம் ஒரு காரியத்தை சித்தப்படுத்துறது. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அந்த எல்லா சாதனங்களாகவும் சித்தி சாதனக, சித்திப்படுத்துறதுக்கு ஒரு காரியத்தை சித்திப்படுத்துறதுக்கான சாதனங்களாக இருப்பவரும் பகவான் தான் அப்படின்னு சொல்லுங்க. ராசித்துக்கு ஆச்சரிய சொல்றார். அசங்கியேய 247வது நாமம். யஸ்மின் சங்கியா நாமரூப பேதாதிகி ந வித்யத இது அசங்கியேய. 2 மீனிங் எடுக்கிறோம் இதுக்கு. அசங்கியேயன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா எண்ணிக்கையில் அடங்காதவர். ஒண்ணு எண்ணிக்கை இல்லாதவர், எண்ணிக்கையில் அடங்காதவர் அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2வது மீனிங் பாத்தீங்கன்னா எண்ணிக்கையே இல்லாதவர். 2 மீனிங் இருக்கு. நஞ்சு சமாசத்துக்கு பாத்தீங்கன்னா பரியுதாச பிரதிஷேதம், பிரசஜ பிரதிஷேதம். இந்த 2 நஞ்சு சமாசத்துக்கு நெகட்டிவ் அர்த்தம் ஒண்ணு இருக்கு. அது இல்லாம நெகட்டிவ்க்கு அந்நியமான அர்த்தம் ஒண்ணு இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா சங்கியா இல்லாதவர், எண்ணிக்கை இல்லாதவர், கவுண்டிங் இல்லாதவர் அசங்கியேயகன்னு ஒரு மீனிங் இருக்கணும். ஏன் எண்ணிக்கையே இல்லை சாமி அப்படின்னா, மாயையோட சேர்ந்து அவர் தான் அநேகமா இருக்கார், எண்ணிக்கை இல்லை. மீனிங் அதுதான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எண்ணிக்கை இல்லாதவர்னா என்ன அர்த்தம்? ஏக்கமேவ அத்விதீய. எவரிடத்துல பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் இங்க மீனிங் பண்றார், யஸ்மின்னு எந்த ஆத்ம தத்துவத்தில், பிரம்ம தத்துவத்தில், சங்கியா, சங்கியான கவுண்டிங். எந்த கவுண்டிங்? கவுண்டிங் எப்ப வரும்? நாம ரூப பேதம் இருந்தாதான் கவுண்டிங் வரும். அப்ப நாம ரூப பேதாதிகி, நாம ரூபத்தோட பேதங்கள் எவரிடத்தில் பாத்தீங்கன்னா இல்லையோ ந வித்யதே. ஏன் இல்ல? இருக்கிறது ஒரே சந்திரன். ஒரே சந்திரனுக்கு அந்நியமா அநேக சந்திரன்கள் இல்ல, அநேக பிரம்மம் இல்ல, அநேக ஆத்மா இல்ல. ஒண்ணுதான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய். அப்ப இருக்கிறத பாத்தீங்க அப்படின்னா யஸ்மின் எதனிடத்தில், எவரிடத்தில் இந்த சங்கியா பேதங்கள் இல்லையோ, ஏக்கமே அத்விதீயமா இருக்காரோ ந வித்யதே இது அசங்கியே. ஜி இப்ப பேசாதீங்க, வராது, பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம் ஜி.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது வந்து பாத்தீங்கன்னா பேதங்கள் இல்லாமல் இருக்கும், ஏக்கமேவ அத்விதீயமாக இருக்கின்ற காரணத்தால் பகவானுக்கு என்ன பேர் அப்படின்னா அசங்கேயா அப்படின்னு பேர் வச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 248 ரெண்டு மீனிங் எடுத்திருக்கோம். ஒண்ணு மாயையோட சேர்ந்தா அநேகமா ஆயிடுறார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம சிவபுராணத்துல ஏக்கன் அநேக்கன் அப்படின்னு ஒரு நாமம் சொல்லியிருக்கு. பகவானை சொல்லும் போது ஏக்கன் அநேக்கன், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கமா இருக்கார், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அநேகமா ஆகிறார். ஏக்கன் அநேக்கன் அப்படின்ற வார்த்தை. அப்ப ஏக்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏக்கமே அத்விதீயம். அப்ப கவுண்டிங்கே இல்லை, அதுல வந்து வேற பேதங்களே இல்லை. ஒண்ணு. அநேக்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஏகப்பட்ட ரூபங்கள் அவர் எடுத்திருக்கார் மாயையினால. அப்ப அங்கேயும் கவுண்டிங்லெஸ். அப்ப கவுண்டிங்லெஸ், கவுண்டிங்கே இல்லை. ஒன்னுல கவுண்டிங்லெஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கவுண்டிங்கே இல்லை. ஏக்கமே அத்விதீயம். ரெண்டு மீனிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அர்த்தம் இருக்கும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு 248வது நாமம் அப்பிரமேயாத்மா அப்படின்னு. அப்பிரமேயாத்மா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமேயம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், பிரமாத்ரு அப்படின்னா அறிபவன், பிரமேயம் அப்படின்னா அறியக்கூடிய வஸ்து, பிரமாணம் அப்படின்னா அறிகின்ற மெஷர்மெண்ட் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி, சாதனம். பிரமாத்ரு பிரமாணத்தை வச்சுக்கிட்டு பிரமேயத்தை அறிகின்றான். இப்ப இந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிரமாணம், நான் அறிபவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரமாத்ரு, நான் பரமஹம்சானந்தா பிரமாத்ருவா இருந்துகிட்டு இந்த கண்கள் மூலமா பிரமாணத்தை வச்சுக்கிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு ரூபத்தை நான் பார்க்கிறேன். இது சிகப்பு கலர், இது வந்து பச்சை கலர், இது மஞ்சள் கலர், இது மலை, இது புஸ்தகம், இது மானிட்டர் அப்படின்னு எனக்கு ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் நான் சொல்றேன்ல, இதுக்கு பேர் என்ன பேரு? பிரமேயம் அப்படின்னு பேர், ஆப்ஜெக்ட் பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதையெல்லாம் அறியணுமோ அப்பெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு வேணும், இந்திரியங்கள் வேணும். இந்திரியங்கள் இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? வெளியில இருக்கிற விஷயங்களை அறிய முடியாது. அப்ப சப்த ரூப ரசகந்த ஸ்பர்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 புலன் விஷயங்களையும் இந்திரிய விஷயங்களையும் அறியறதுக்கு நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள். அதுக்கப்புறம் இந்திரியத்தினால் அறிய முடியாததை நம்ம என்ன பண்றோம்? புத்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? அனுமானம் பண்றோம். என்ன? அப்போ அனுமானம் பண்றோம். இப்ப பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், இது எல்லா பிரமாணங்களும் 6 வித பிரமாணங்களும் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை விட்டுட்டு மீதி 5 பிரமாணங்கள். 5 பிரமாணத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம் விஷயமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்ம தத்துவம் விஷயம் இல்லை. இந்திரியங்களுக்கு எட்டாதவர், இந்திரியாதீதக, இந்திரிய அகோச்சரம், இந்திரியங்களை கடந்தவர். அதே நேரத்துல அந்த கரணத்துக்கு விஷயமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கரணத்துக்கும் விஷயம் இல்லை. அப்ப என்னப்ப சுவாமி பண்றது அப்படின்னு கேட்கும்போது இதை பத்தி இதுல வந்து ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்டா பிரகரணம் அப்படின்னு நீங்க எப்பவாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிப்போம். இந்த வருஷத்தோட எண்டுல வந்து சாத்துர் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 18வது சாப்டர் வந்துடலாம்னு நினைக்கிறேன். அந்த சாத்துர் மாசத்துல வந்ததுக்கு பிறகு வந்து ஒரு முக்கியமான சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்படின்னா 18வது அத்தியாயத்துல 49வது ஸ்லோகம் 50வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 50வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்துங்க 1850ன்னு போட்டு ரெஃபரன்ஸ் சங்கர பாஷ்யம் போட்டு வச்சுங்க. ரொம்ப கம்பீரமான ஒரு விசாரம் அந்த இடத்துல வருது. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யா பரா அப்படின்னு ஸ்லோகம் வருது. ஞான நிஷ்டையை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேச்சு வருது. ஞான நிஷ்டை, ஃபர்ஸ்ட் பிரம்மத்தை வந்து சிரவணம் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரம்மத்துக்கு அந்நியமா இருக்கிறத எல்லாத்தையும் நேத்தின்னு மனனம் பண்ணணும். மனனம்னா நேத்தி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனம்ன்றதுக்கு அர்த்தம் நிதராம் திஷ்டதி, தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அதுலயே நிக்கணும். அதுக்கு பேர் தான் ஆத்ம தியானம்னு பேர். இப்ப கேள்வி வருது என்ன அப்படின்னா, நீங்க சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்துல அந்த ஆர்டர்ல போகணும், ஆத்ம நிஷ்டை அடையணும்னு சொல்றீங்க. பூர்வபக்ஷி கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எந்த ஒரு ஞானமா இருந்தாலும் பூர்வபக்ஷி கேட்கிறான், விஷயாக்காரம் ஞானம் ந விஷயோ ந அப்பி ஆகாரவான் ஆத்மா இஷ்யத்தே. நான் சொல்றேன் ஞானம்னு இருக்குன்னு வச்சுங்களேன்.
பிரமேயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரமேயம்னா அறிவதற்கு யோக்கியமான வஸ்து. இப்ப நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம், மீனிங் இப்ப சப்தத்தை என்ன பண்ணிட்டோம், அப்பிரமேயம்னு ஒரு லட்சணம் கொடுத்துட்டோமா? அப்பிரமேயம் என்ன அர்த்தம்? அறிவதற்கான விஷயம் இல்லை. உட்கார்ந்து எதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கு யோசிச்சு பாரு. அது அறியறதுக்கான பகவான் வந்து அறிவதற்கான விஷயமே இல்லை அப்படின்னா உட்கார்ந்து எதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம்? அவன் பூர்வபக்ஷி கேட்கிறான், எந்த ஒரு ஞானமா இருந்தாலும் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஞானமாக இருந்தாலும் அந்த ஞானம் என்னவா இருக்கும்? விஷயாகாரம். விஷயாகாரம்னா ஆப்ஜெக்டா இருக்கணும். உங்கள்ட்ட இருக்கிற எந்த ஞானம் இந்த உலகத்துல எடுத்துங்க, எந்த ஞானமா இருந்தாலும் என்ன இருக்கும்? நாமம் இருக்கும், ரூபம் இருக்கும், குணம் இருக்கும், ஏதோ ஒன்னாவது ஒரு ஆட்ரிபியூஷனாவது அதுல இருக்கும். ஆனா இந்த ஆத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மா அப்பிரமேயம்னு சொல்லியிருக்கு. ஆனா எந்த ஞானமா இருந்தாலும் அந்த ஞானம் நாமரூப குணங்களோட ஒரு விஷயமா ஆப்ஜெக்டா தான் இருக்கும். அப்ப ஞானம் அப்படின்னா விஷயமா இருக்கணும். ஆனா ஆத்மாக்கு லட்சணம் என்ன சொல்லியிருக்கீங்க? அது ஆப்ஜெக்ட் இல்லை, நாமரூப குணங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்ம ஞானம்னு ஒண்ணு சொல்றோம்ல, ஆத்ம ஞானம், இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா காயின் பண்ணி ஒரு வேடா தானே வச்சிருக்கோம். அது பொருந்துமா அப்படின்னு கேட்டா அது பொருந்தாது. ஆத்மாவையும் ஞானத்தையும் ஒன்னாவே உண்டாக்க முடியாது. என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாமி சொன்னார், என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம ஞானம் அவருக்கு புரியல, சரியான குருநாதர் கிடைக்கல. அதனால அவர் என்ன பண்ணிட்டார், சாமி நீங்க ஒரே கனவுலயே மிதக்குறீங்க சாமி. அவர் கொஞ்சம் ஜோசியர். அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னோட ராசியை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ லக்னம் ராசி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, சுவாமி உங்க ராசி வந்து பாத்தீங்கன்னா குருவோட ராசி, இந்த குருவா இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னா ஒரு கனவுலயே மிதக்கிறவங்க சாமி, நேச்சர் தெரியாம கனவுலயே நினைக்கிறீங்க சாமி. ஏன் சாமி அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, ஆத்மாவது புண்ணாக்காவது ஈஸ்வரன் மட்டும்தான் சாமி சத்தியம். நாம ரூபமா இருக்காருல்ல, சங்கு சக்கர கதாதாரியா இருக்காருல்ல, அவரை பிடிச்சிட்டு போக வேண்டியதானே. அவர் நல்ல துவைத்தி. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள ஆகவே மாட்டேங்குது அவருக்கு. அவர் சொல்லிட்டாரு, நீங்களா கனவு உலகத்துல இருக்கீங்க, மாயாவாதிகள். யாரு? மாயாவிகள். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் ஏமாந்து போறீங்க, மத்தவங்களையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மான்னு ஒரு வஸ்து இல்லவே இல்லை, நிர்குண நிராகாரமா ஒண்ணு இல்லவே இல்லை. இருக்கிற சகுனம் தான், எல்லா சகுனம் தான். அதனால நல்லா கோயிலுக்கு போங்க, நல்லா அபிஷேக ஆராதனைகள் பண்ணுங்க, அதோட முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சார். நிர்குண நிராகாரம் எல்லாம் கனவு, நீங்க கனவு காட்டுறீங்க, இல்லாத வஸ்துவை அடையணும்னு முயற்சி பண்றீங்க அப்படின்னு. இது வந்து நான் ரொம்ப நாளா நினைச்சேன், ஏன் சுவாமி இப்படி பேசுறாரு அப்படின்னு. பெரிய இன்ஸ்டிடியூஷன் வச்சவர், நேச்சுரோபதி வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆயிட்டாரு அவர். நேச்சுரோபதி வச்சு கூட ஒரு மாத்தாஜி இருக்காங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா 100 சூப்புகள் செய்வது எப்படின்னு ஒரு புக்கு போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்குண நிராகாரம் விஷயம் இல்லை. சூப்பு விஷயம் தான். சூப்பு பண்ண முடியுமா? நேச்சுரோபதி பண்ண முடியுமா? இந்த வெஜிடபிள் சாப்பிடுங்க, இந்த வெஜிடபிள் சாப்பிடுங்க, இதெல்லாம் சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஆத்ம ஞானத்தை தூக்கி ஓரமா போட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன் அப்படின்னா ஆத்மாக்கு நீங்க என்ன பண்றீங்க, நிர்குண நிராகாரம் லட்சணம் சொல்றீங்க, நாமரூப குணங்கள் இல்லைன்னு. ஆனா இந்த உலகத்துல எந்த ஞானமா இருந்தாலும் அந்த ஞானம் நாமரூபத்தோடு தான் கூடியிருக்கு. அப்ப ஆத்மாவையும் ஞானத்தையும் சேர்த்து ஆத்ம ஞானம்னு ஒரு சப்தம் பண்றீங்கல்ல, அதுவே கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. ஞானம் விஷயாக்காரம், விஷயாக்காரம்னா நாமரூப குணங்களை உடையது, ஆத்மா நாமரூப குணங்கள் இல்லாதது. இந்த ரெண்டு சப்தத்தையும் சேர்த்து ஆத்ம ஞானம்னு நீங்க பண்றீங்களே, உங்களை மாதிரி முட்டாள் இல்லை, கனவுல மிதந்துகிட்டு இருக்கீங்க. கரெக்டு தானே? பூர்வபக்ஷி சொல்றான். சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு சொல்றான், நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதித்ய வர்ணம்லாம் இருக்கே சுவாமி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பிரமேயம்னு ஒரு நாமத்தை இப்ப நம்ம படிச்சிருக்கோம், பிரமேயம் இல்லை அப்படின்னு. ஆனா உபனிஷதங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஆதித்ய வர்ணம் தமசப்பரஸ்தாத், ஆதித்ய வர்ணத்தை உடையவர் அப்படின்னு ஆத்மாக்கு வந்து லட்சணம் சொல்லியிருக்கா. அப்போ ஆம் சொல்லிட்டீங்க. உபனிஷத்திலே மந்திரம் இருக்கே சுவாமி, ஆதித்ய வர்ணம்னு ரூபம் இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல அது ஒரு இன்னொரு மந்திரம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா அசப்தம் அரூபம். கட்டோபனிஷத்துலயோ முண்டக்கோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது, ரூபம் இல்லை, அதுக்கு சப்தம் இல்லை, அதுக்கு ரசம் இல்லை, டேஸ்ட் இல்லை, ஸ்பர்ஷம் பண்ண முடியாது, இப்படி எல்லாத்தையும் சொல்லி என்ன கேள்வி வருதுன்னா கான்ட்ரடிக்ஷன், ஓவர் கான்ட்ரடிக்ஷன்.
அப்படின்னு கேள்வி வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல வந்து மந்திரம் இருக்கு. ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டினைன. அதுக்கு ரூபம் இல்லவே இல்லை. கண்களால் எவனும் அந்த ஆத்மாவை பார்த்ததில்லை. கண்களால் பார்த்ததில்லை, காதால கேட்டதில்லை. ஆத்மாவை பத்தி வந்து பாத்தீங்கன்னா எதுலையோ அறிய முடியாது, இந்திரியங்களால் அறிய முடியாதுன்னு சொல்லுது மந்திரம். சொல்லுது அஸ்வப்தம் அஸ்பருஷம் அப்படின்னு கட்டோபனிஷத்து மந்திரம் சொல்லுது. ரூபம் இல்லை, சப்தம் இல்லை அப்படின்னு. ஆனா இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதித்ய வர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு பாரூப்பகன்னு சொல்லிட்டு ஆதித்ய வர்ணம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாரூப்பக அப்படின்லாம் மந்திரங்கள் இருக்கு. என்ன சுவாமி கண்ட்ரடிக்ஷனா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஸ்லோகத்தோட விசாரத்தை சொல்றார். தஸ்மாத் அவன் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். பூர்வபக்ஷி ஆத்மாகாரம் ஞானம் இது அனுப்ப பண்ணம் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு இதுக்கு வரான். ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம், ஆத்ம ஞானம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அனுப்ப பண்ணம்னா பொருந்தி வராது அப்படின்னு அவன் ஒரு கன்க்ளூஷன் பண்ணோன்னு கதம் தருகி ஆத்மனோ ஞானம். அப்ப நம்ம ஆத்ம ஞானம் சொல்லிட்டு இருக்கமே சுவாமி, அது அப்பிரமேயகன் லட்சணம் சொல்லிடுச்சு. பிரமேயம் இல்ல, அறிய முடியாத வஸ்து. அறிய முடியாத வஸ்துவை பத்தி எப்படி ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகும்? அறியக்கூடிய வஸ்துவை பத்தி தான் ஞானம் உண்டாகும். ஏதாவது ஒரு நாமம் இருந்தா ஞானம் உண்டாகும், ரூபம் இருந்தா ஞானம் உண்டாகும். ஏதாவது கொஞ்சமாவது குணங்கள் இருந்துச்சுன்னா அது குட்டையானது, நெட்டையானது, வெள்ளையானது, சிவப்பானது, கருப்பா இருக்கும், டேஸ்டா இருக்கும், ஏதாவது ஒண்ணு சொல்லி அதை புரிய வைக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து அறிய முடியாததா இருக்கிறதுனால ஆத்மாவை பத்தின ஞானம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. அப்ப ஞானமே சம்பவிக்கல அப்படின்னா அப்புறம் மனனம் பண்றது, அப்புறம் நிதித்தியாசனத்துல அந்த ஆத்மாலேயே நிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆத்ம ஞானத்தை சொல்ல, அதை எப்படி நிஷ்டையை பத்தி பேசலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி சொல்றான். அப்படி சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வம் ஹி யத் விஷயம் ஞானம். அவன் கன்க்ளூஷன் அழகா ஆச்சரிய சொல்ற. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சர்வ விஷயத்தை பத்தின ஞானமும் சர்வம் ஹி யத் விஷயம் ஞானம். நீங்க இந்த உலகத்துல யார்கிட்டலாம் எந்த ஞானமும் இந்த கிரியேஷனுக்குள்ளார யார்கிட்டலாம் இருக்கக்கூடிய எல்லா ஞானங்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா தத்தத் ஆகாரம் பவதி. எந்த ஞானமா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்தந்த ஃபார்மை உடையதுதான். எந்த ஞானமா இருக்கட்டும் அதுக்கு ஒரு ஒரு ஃபார்ம் இருக்கும். ஃபார்ம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எந்த ஞானமும் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிராகாரகச்ச ஆத்மா இது உக்தம். ஆனா உங்க சாஸ்திரம்னா புண்ணாக்கு வேதாந்தம்லாம் என்ன சொல்லுது? ஆத்மா வந்து நிர்குண நிராகாரம். அப்ப நிராகாரமா இருக்குன்னா இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஞானமும் ஆக்காரம் உடையது, ஃபார்ம் இருக்கும். ஆனா ஆத்மா நிராகாரம்னு உபனிஷத்தெல்லாம் சொல்லுது. அதனால ஞான ஆத்மனோகோச்ச உபயோகோ நிராகாரத்வே கதம் தத் பாவனிஷ்டக இதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞான ஆத்மனோகோச்ச உபயோகோ, ஞானம் ஆத்மா இந்த ரெண்டுத்தையும், ஞானம் சகாரம் சாகாரம், ஆத்மா நிராகாரம், ஒன்னு ஃபார்ம் இல்லை. இந்த ரெண்டுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா உபயோகோ நிராகாரத்துவே கதம் தத பாவனிஷ்டக. அப்ப ஆத்மாக்கு வந்து ஃபார்மே இல்லை. அப்ப எப்படி அதுல நிக்கிறதுன்னு எப்படி சுவாமி நிஷ்டைன்னு சொல்றீங்க? அதுலயே தொடர்ந்து நிற்றல்னு வேற. ஆத்மனி அவஸ்தானம், சொரூப அவஸ்தானம், புண்ணாக்கு நீங்க சொல்றீங்களே சாமி, அதெல்லாம் சம்பவிக்காது அப்படின்னு பூர்வபக்ஷி என்ன பண்றான்? நெகேட் பண்ணிட்டா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்க? புரியுதா? அப்படி சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு என்ன இல்லப்பா, என்ன அப்படின்னா புத்திகிராகியம் அதீந்திரியம்னு ஒரு மந்திரத்துல ஒரு சப்தம் இருக்கு. புத்திகிராகியம் அதீந்திரியம் கீதாலேயே வந்துச்சுல்ல. இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியத்துக்கு அக்ராகியம், இந்திரியத்தினால கிரகிக்க முடியாதது புத்தி கிராகியம், புத்தியினால் அறியக்கூடியது. அப்ப இந்திரியத்துக்கு விஷயம் இல்லை, ஆனா புத்தியினால அறிய முடியும். அப்ப புத்தியினால் அறிஞ்சா அது ஆப்ஜெக்ட் ஆயிடுமே சுவாமி. யாருக்காவது கேள்வி வரும். மனசைவ ஆப்தவியம் நானேவ பஷ்யதி. மனசுனால மட்டும்தான் அறிய முடியும்னு கட்டோபனிஷத் மந்திரம் இருக்கு. இப்ப கேள்வி வருது, ஆப்ஜெக்ட் இல்ல, நிர்குண நிராகாரம், ஆனா மனசால மட்டும்தான் அறிய முடியும் அப்படின்னு மந்திரம் இருக்கு. புத்தி கிராகியம் அப்படின்னு வேற மந்திரத்தை சொல்லப்படுது. அப்ப என்ன அர்த்தம் சுவாமி? அது அறிஞ்சாவே
இந்திரிய மனசுனால எதுல அறிஞ்சாலும் அது என்னது ஆப்ஜெக்ட் ஆயிடும், உங்களுக்கு விஷயம் ஆயிடும்ல, பிரமேயம் ஆயிடுமேச்சே அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியர் சொல்றார் அற்புதமான விஷயம். நிஷ்டைக்கு போகணும் அப்படின்னா இந்த விஷயம் ஞாபகத்தில் இருக்கக்கூடாதுக்காக இந்த விஷயத்த இருக்க ஆச்சாரியர் சொல்றாரு. அவனோட பூர்வ பக்ஷியோட கருத்துக்கு ஆப்போசிட் பண்றாரு. இல்லப்பா அப்படி இல்லை. அத்தியந்த நிர்மலத்துவ ஒவ்வொன்னா எடுத்துங்க. அத்தியந்த நிர்மலத்துவ 100% நிர்மலமா இந்த மனசு ஆச்சு அப்படின்னா, இந்த மனசு தானே இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு. எதையாவது புத்தி நம்ம சொல்றோம்ல, புத்தி மனசு ரெண்டுத்தையும் ஒன்னா ஆக்கிருங்க, அந்த கரணம் ஆக்கிருங்க. இந்த அந்த கரணத்துல பாத்தீங்கன்னா எப்ப அத்தியந்த நிர்மலத்துவ, அத்தியந்த நிர்மலம்னா 100% நிர்மலத்தை அடைகின்றதோ, அதே மாதிரி அத்தியந்த சொச்சத்துவ, சொச்சமா இருக்கிறது, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது, கிறிஸ்டல் கிளியர் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி சொச்சமா ஆச்சு அப்படின்னா, அதே மாதிரி சூக்ஷ்மத்துவ, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, யோக சூத்திரத்துல பார்த்துட்டு இருக்கோம்ல, ததகக்ஷீயதே பிரகாசாவரணம் பார்த்துட்டு இருக்கோமா. இந்த ரஜோ குணமும் தமோ குணமும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆவரணம் விக்ஷேபம்னு சொல்லக்கூடியது. பொல்யூஷன் எது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், தமோ குணமும் ரஜோ குணமும் தான் பொல்யூஷன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம யோக சாஸ்திரத்துல படிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்கோம், 98% வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சத்துவ குணத்தை இம்ப்ரூவ் பண்ணும்போது பரம் பிரசங்கியானம் சொல்லியிருக்கோம். இதே யோக சூத்திரத்தை விட்டுட்டு நீங்க இதுல மாண்டிக்ய காரிக்கா அத்வைத பிரகரணம் வந்தீங்க அப்படின்னா அங்க ரொம்ப கிளியரா சொல்லுது, மனோதிருஷ்யமிதம் துவைத்தம் எத்திஞ்சித் சச்சராச்சரம். இது எல்லாம் மனதினால் பார்க்கக்கூடியது, இந்த துவைத்தங்கள் எல்லாம் மனதினால் அறியக்கூடியது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல அமனீபாவம் சித்திக்குதோ, மனோதிருஷ்யமிதம் துவைத்தம் எத்திஞ்சித் சச்சராச்சரம் மனசோ யமனீபாவே துவைத்தம் நைவோபலபியதே. இந்த துவைத்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா அமனீபாவத்துல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, அமனீபாவம் உண்மணீபாவம்னு ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த துவைத்தமானது எதுவுமே இல்லாம போய்விடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மனசை பாத்தீங்க அப்படின்னா துவைத்தத்தை எது காட்டுது, இந்த மனசு. பொல்யூஷன் எது, இந்த மனசு தான். ரஜோகுணமும் தமோ குணமும் பொல்யூஷனா இருந்துகிட்டு விக்ஷேபப்படுத்துது. மனஸ்பந்தன மாத்திரம் இதம் துவைத்த ஜாதம், மனசோட ஸ்பந்தனம், மனசோட அசைவு, இதுதான் பாத்தீங்கன்னா இந்த துவைத்தங்களை எல்லாத்தையும் நமக்கு காட்டுது. கண்ணை கசக்கிட்டு பாருங்க, எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுதா, இதா. கண்ணை கசக்காம ஒரு நல்லா ஃப்ரீயா பாருங்க, நல்லா எல்லாம் சிங்கிளா தெரியும். கண்ணை கசக்கி விட்டீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டா தெரியும், பூச்சி பூச்சியா பறக்கும். அதே மாதிரிதான் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிளைய அசைச்சு விடுங்க, இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல, இப்ப ஸ்ப்ரிங்லாம் தேவை. என் விரல பாருங்க, ஒரு விரலா அலாத சாந்தி பிரகடனம் நம்ம மாண்டுக்கியத்தை சொல்லுது. இப்ப ஒண்ணு தானே தெரியுது, இப்ப எத்தனை தெரியுது? என் விரல் ஒன்னா இருக்கிற விரல் எப்படி தெரியுது, 4-5 தெரியுது. அப்ப எத்தனைன்னு எண்ணிக்கையே இல்லை, தெரியுது இத்தனை விரல் இருக்கே அப்படின்னு தெரியுது. 3 தான். ஃபேனுக்கு பாத்தீங்கன்னா விங் 3 விங்கு தானே இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா சுத்தம் போது பாத்தீங்கன்னா எத்தனை தெரியுது, நிறைய தெரியுதா. இதான் அப்ப ஏக்கமே அத்விதீயமா இருக்கிற அந்த பிரம்ம தத்துவம் என்ன ஆகுதுன்னா, சத்வ ரஜஸ் தமஸ் இந்த 3 குணங்களால என்ன பண்ணுது, சுத்திட்டு இருக்கும் போது சத்துவத்தை விட்டுருங்க, ரஜோகுண தமோ குணத்தினால என்ன தெரியுது, நிறைய தெரியுது. இப்ப என்ன பண்ணணும், இந்த மனசோட சஞ்சலத்தை பாத்தீங்கன்னா நிரோதம். அத்தியந்த சொச்சத்துவம், அத்தியந்த நிர்மலத்துவம். அத்தியந்த நிர்மலத்துவம்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாத்தீங்கன்னா தமோ குணத்தை ரஜோ குணத்தை இது பண்ணலாம். எவ்வளவு முடியும், அப்ப நான் 100% கிளியன் பண்ண முடியாது, 98% வரைக்கும் போக முடியும். பரம் பிரசங்கியானம் அப்படின்னு அதுக்கு பேர். அத்தியந்த நிர்மலத்துவம் ஆயிடும். அந்த நிலையில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தியந்த சொச்சமாயிடும், டிரான்ஸ்பரண்ட். நான் ஏற்கனவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், அமனிபாவம்னா என்ன அப்படின்னா, கண்ணாடியை பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டான கண்ணாடிய இருக்கிற ஸ்டிக்கர் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நல்லா கிளியரா கிளீன் பண்ணி வச்சிங்கன்னா கண்ணாடி இருக்கிறதே தெரியாது. நல்லா பாத்தீங்கன்னா திருக்கோவிலூர் கோயிலுக்கு போயிருக்கேன், உலகநந்த பெருமாள் கோயில். அங்க பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன சந்நிதி, ஒரு சந்தில இடுக்குல பாத்தீங்கன்னா மூல விக்கிரகத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு இடுக்கு, அந்த இடுக்குல பாத்தீங்கன்னா ஒரு ராமரோ ஏதோ ஒன்று பிரதிஷ்டா பண்ணியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா கண்ணாடி இது போட்டு மூடி இருக்கு, ஒரு டோர் போட்டு மூடி இருக்கு. அந்த கொஞ்சம் லைட்டா இருட்டா இருந்துச்சு, சரியா தெரியல எனக்கு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐயோ ராமர் இருக்காரு அப்படின்னு போய் முட்டிக்கிட்டேன். போய் பார்த்தா நடுவுல கண்ணாடி இருக்கு. கண்ணாடி முட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ கண்ணாடி இருக்கு, ஒரு கிளாஸ் நடுவுல இருக்கு.
ஏன் அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா இருந்ததுனால என்னது தெரியல. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சொச்சமா ஆச்சு அப்படின்னா, நிர்மலமா ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் சுவாமி? சொச்சமாயிட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், சொச்சத்துவ, நிர்மலத்துவ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மத்துவ. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மத்தை அறியறதுக்கான சாமர்த்தியம் அப்ப இந்த மனசுக்கு வந்துருது. அமனிபாவம் பேர். அப்படிப்பட்டதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உபபத்தேகே ஆத்மனோகோ புத்தேகேச்ச என்ன பண்ணணும்? இந்த ஆத்மாக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா புத்தியோட ஆத்ம சம நைர்மல்யதாதி உபபத்தே, ஆத்மாக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மா எப்படி சுத்தமா இருக்கோ அதை அறியக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மனசும் புத்தியும் ஈக்குவலா இருக்கணும். நீங்க வந்து மீடியம் தப்பான மீடியத்தை வச்சுக்கிட்டு ஒன்னு அடைய முடியாது, அறிய முடியாது. அப்ப அதுக்கு சமமா இந்த புத்தி எப்ப நைர்மல்யத்தை உண்டாகுதோ, நிர்மலமான தன்மையை அடையுதோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானம் ஒருத்தருக்கு சம்பவம். ஆத்ம சைத்தன்ய ஆகார ஆபாசத்துவ உபபத்தி. அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மத்தோட ரிஃப்ளெக்ஷன் எந்த ஒரு குறையும் இல்லாம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் இப்பதான் ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல ஒரு மிரர் இருந்துச்சு. நான் வச்சு வருஷக்கணக்கா ஓட்டிக்கிட்டே இருந்தேன். மாத்துறதுக்கு மனசே இல்லாம வச்சுக்கிட்டே இருந்தேன். அது ஒழுங்காவே தெரியாது. முகத்தை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தரோட முகம் மாதிரி தெரியும். என்னோட முகம் வேற ஒருத்தரோட முகம் மாதிரி தெரியும். அது சோப் வாட்டர் எல்லாம் பட்டு 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 அது ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. ஏதோ வச்சு ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அது அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி இதை தொலைக்கலாம் அப்படின்னு தொலைச்சிட்டு ஒரு புது கண்ணாடி வாங்கி மாட்டிட்டேன். இன்னும் முகம் நல்லா கிளியரா தெரியுது. இப்பதான் தெரியுது, ஐயோ நம்ம முகம் அழகா இருக்கே அப்படின்னு இப்பதான் தெரியும். இது நாள் வரைக்கும் நான் முகத்தை பார்த்ததே வேற மாதிரி முகத்தை பார்த்துட்டு இருக்கேன்னு. அவ்வளவு ஸ்பஷ்டமா மிரர். இந்த நடுவுல ஒரு கேப்ல என்ன ஆச்சு தெரியுங்களா? நம்ம இந்த யூடியூப் பாக்குற இந்த செல்போன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த பிளிப்கார்டுக்கார எவனாவது ஒருத்தர் எதையாவது போட்டு விட்டுக்கிட்டே இருக்கானா, நம்ம வீட்டுல இருந்தே வாங்கலாம் அப்படின்னு ஒரு மிரர் வந்து பார்க்கலாம் அப்படின்னு மிரருக்கு போட்டா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒரு மிரர் வந்து அனுப்பி கேட்கலாம். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா போய் மிரர் வாங்கிட்டு வந்து மாட்டி பிளிப்கார்ட் தான் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுப்பேன். அது ஒரு ஒற்றை ஸ்டிக்கர் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், 250 ரூபாய் அவ்வளோ போட்டிருந்தான், பரவாயில்ல அப்படின்ட்டு 250 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிட்டேன். பண்ணாதீங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு கைட் பண்ணாதீங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா கொண்டு வந்தான். நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா? ஆனந்தமா வந்து ஸ்டிக்கர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஸ்டிக்கர். நான் எடுத்து முகத்தை மேல இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு பார்த்துருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், பிளிப்கார்ட் அனுப்பிட்டாங்க, நல்லா தான் இருக்கும் ப்ராடக்ட் அப்படின்னு பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கர் எடுத்து செவுத்துல வந்து கரெக்டா என்னோட ஃப்ரண்ட்ல வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மேல இருக்கிற ஸ்டிக்கரை ஓபன் பண்ணி முகத்தை பார்த்தா முகம் வேற மாதிரி தெரிய ஆரம்பிச்சு. ஐயோ ஐயோ, என் முகமே இல்ல, வேற ஏதோ அது காட்டுது. அப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டா, ஸ்டிக்கரை பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா செவுத்துல இருக்கிற சுண்ணாம்பு எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்து அந்த இடமே இப்ப டேமேஜ் ஆகும் போச்சு பிளிப்கார்ட்னால. அதுக்கப்புறம் ஒரு நல்ல கண்ணாடி போய் வாங்கிட்டு வந்து இப்ப மாட்டி வச்சிருக்கேன். நல்லா முகம் தெரியும். கண்ணாடி நல்லா இருக்கணும் சாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீடியம் நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு தப்பாதான் உங்க ஃபேஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்ப இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா மீடியம், இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா சொச்சமா ஆக்கி வச்சிங்க அப்படின்னா என்னாகும், அந்த மீடியத்துல இந்த சுத்த பிரம்மத்தோட ரிஃப்ளெக்ஷன் நல்ல முறையில உருவோம். அப்ப நான் பிரம்மம்ன்றத அறியறதுல, நிர்குண நிராகாரமா என்ன அறியறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்ப அதனால ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு காரியம் பண்ணணும். என்னன்னா ஆத்ம சைத்தன்ய ஆகார ஆபாசத்துவ உபபத்திகி. இப்ப என்ன பண்ணணும் சுவாமி சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத், ஆகையினால ஒரே ஒரு காரியம் பண்ணணும். ஆத்மாவை ஆப்ஜெக்ட் அறிய முடியாது. ஏன் அப்படின்னா, ஏன்னா அது வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்பிரமேயா. அப்பிரமேயன்னா என்ன அர்த்தம்? பிரமேயம் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லவே இல்லை, அது சப்ஜெக்ட். அப்ப அந்த சப்ஜெக்ட வந்து பாத்தீங்கன்னா அறியணும்னா என்ன பண்ணணும்? தஸ்மாத் அவித்யா அத்தியாரோபண நிராகரண அத்தியாரோபண அவித்யா அத்தியாரோப நிராகரண மாத்திரம் பிரம்மணி கர்த்தவியம். நான் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றேன், சொல்லிடுறேன். ஆத்மாக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எதை வந்து அத்தியாரோபம் பண்ணிருக்கோமோ அவித்யினால,
நாம ரூப கல்பிதம் இருக்குல்ல, இதெல்லாம் அவித்யானால உண்டானது. அப்ப நாம ரூபங்களை எல்லாத்தையும் இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய்ன்னு நீக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா அவித்யா அத்தியாரோப்பம், அவித்யா மூலமா அத்தியாரோப்பம் செய்யப்பட்ட வஸ்துக்களை பாத்தீங்கன்னா நிராகரண மாத்திரம், நிராகரணம் நேர்த்தி பண்றேன். இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இப்படிதான். இதுன்னு அறிய முடியாது ஆத்மாவை, ஏன்னா ஆப்ஜெக்ட் இல்லை. நம்ம எதெல்லாம் ஆப்ஜெக்டா அறியறோமோ அது எதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஆத்மா இல்லை. அப்ப ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் நமக்கு ஆத்மாவோட அறியறதுக்கு இருக்கு. என்னது? லட்சணம் மனசுக்குள்ள நல்லா வந்துடணும். என்ன லட்சணம் வந்துடணும்? அப்பிரமேய. ஆத்மா எப்படிப்பட்டது? ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? அப்பிரமேய. அப்ப எதெல்லாம் பிரமேய விஷயமா இருக்கோ, இந்த உலகத்துல எதெல்லாம் இந்திரியங்கள் மூலமா மனசு மூலமா அறியறதா இருக்கோ அது எல்லாம் அவித்யினால ஆரோப்பம் செய்யப்பட்டது, சூப்பர் இம்போஸ், நானுக்கு மேல பண்ணப்பட்டது. அப்ப என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் நிராகரண மாத்திரம் பிரம்மணி கர்த்தவியம் நது பிரம்மஜானே எத்தனக. பிரம்மத்தை அறியறதுல பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. இது இப்ப நடந்துகிட்டு இருக்க பெரிய முயற்சி என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா? புத்திசாலிகள் எல்லாமே புத்திசாலிகள், எல்லாமே படிச்சுட்டோம். நம்ம வித்யா எல்லாமே என்ன பண்ணிருக்கு? எல்லா ஞானமும் ஆப்ஜெக்ட் ஞானம். அதனால நம்ம பிரவருத்தி அனாதி காலத்துல இருந்து நமக்கு பிரவருத்தி எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படியாவது பாத்தீங்கன்னா பிடிச்சிடலாமா? நம்ம பிடிக்கிறதெல்லாம் என்னது? சாஸ்திர சப்தங்களை பிடிக்கிறோம். என்ன பண்ணணும்? சாஸ்திர சப்தங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? இது இல்லை, இது இல்லை. சாஸ்திரத்தோட தாற்பயமே இதுதான். இதைதான் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, பிரம்ம ஞானத்துல பாத்தீங்கன்னா எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டா, அத்தியந்த பிரசித்தத்துவா. பிரம்மம் எப்படி இருக்கு? அகம் அகம் அகம்னு எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கு. பிரசித்தமா பிரசித்தம் இல்லையா? அகத்தை தெரிஞ்சுக்கணுமா? புதுசா போய் நான் தெரியாத எனக்கு பிறந்ததுல இருந்து நான் தானே பயன்படுத்திட்டு இருக்கோம். சதா நான் தானே பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த உலகத்துல மற்ற வஸ்துக்கள் எல்லாம் பிரசித்தம் இல்லாம, எனக்கு தெரியாத வஸ்துக்களா இருக்கலாம், பிரசித்தம் இல்லாம இருக்கலாம். எல்லா ஜீவராசிக்கும் தெரிந்த வஸ்து எது? இந்த நான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தெரியறதுல பிரச்சனை இல்லை, நானுக்கு மேல கூட கூட சேர்த்து வச்சிருக்கோமே, அதான் தப்பானுங்க. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்றது மட்டும்தான் பாத்தீங்கன்னா முக்கியமானது. ஆச்சாரியர் சொல்றார், அவித்யா கல்பித்த நாமரூப விசேஷ ஆக்கார அபகிருத புத்தித்வா. நம்ம புத்தியில எப்படி தெரியுங்களா இருக்கு? கொள்ளை போயிடுச்சு, யாரும் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யா கல்பித்த நாமரூப, அவித்தியினால கல்பிக்கப்பட்ட நாமரூப விசேஷ ஆக்கார். நானுக்கு மேல நிர்குண நிராகாரமா இருக்கிற நானுக்கு மேல இந்த அவித்தியினால கல்பிக்கப்பட்ட இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? விசேஷமா அபகிருத புத்தித்வா. நம்ம புத்தி எல்லாம் கொள்ளை போயிடுச்சு, விவேக புத்தி இல்லாம போச்சு. அதனால பாத்தீங்கன்னா அத்தியந்த பிரசித்தம் சுவிஜேயம் ஆசன்ன தரம் ஆத்மபூதம் அபி. இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா அத்தியந்த பிரசித்தம், ரொம்ப ஃபேமஸ் எது அப்படின்னா நான் தெரியாதவன் ஒரு மண்ணாங்கட்டி ஆளு இங்க இல்லை. பைத்தியமா இருந்தா கூட நான் தெரியும். எந்த ரோகியா இருந்தாலும், பைத்தியமா இருக்கட்டும், படிக்காதவனா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நான் தெரிந்தது அத்தியந்த பிரசித்தம், 100% பிரசித்தமான வஸ்து, இந்த உலகத்துக்கே தெரிஞ்சது, எல்லா ஜீவராசிகளுக்கும் தெரிஞ்சது. கூட பாத்தீங்க அப்படின்னா சுவிஜேயம், நல்லா அறியப்பட்டதாகவும் இருக்கு, நான் அறியப்பட்டதா இருக்கு. ஆசன்ன தரம், ரொம்ப க்ளோசஸ்ட். எது க்ளோஸ்? உங்களுக்கு எது க்ளோசஸ்டா இருக்கிறது? எது நமக்கு எது க்ளோஸ்? நான் தான். நான் தான் இந்த உலகத்திலேயே எனக்கு க்ளோஸ். நான் தான். நான் பாத்தீங்கன்னா எங்கேயோ பாத்தீங்கன்னா இல்ல. பரமாத்மா என்னவா இருக்கார்? நானா இருக்கார். அப்ப நானா இருக்கார் அப்படின்னா பரமாத்மா தான் நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ். பிம்பத்துக்கு எது க்ளோஸ்? இந்த புத்தியில பிம்பமும் புத்தியில தான் இருக்கு, பிரதிபிம்பமும் புத்தியில தான் இருக்கு. பக்கம் மனசுக்கும் புத்திக்கும் எவ்வளவு சுவாமி கேப்? மனசுக்கும் புத்திக்கும் அப்படின்னா புத்தியில இருக்கிற ரிஃப்ளெக்ஷனுக்கு பேரு ஈஸ்வரன் பேரு. இந்த அதுல இருந்து மனசுல உண்டாகிற ரிஃப்ளெக்ஷனுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஜீவன் பேர். இந்த மனசுக்கும் இந்த புத்திக்கு எவ்வளவு சுவாமி டிஃப்ரெண்ட் இருக்கும்? இல்ல, நானோ எம்எம் தான் வைக்க முடியும். இல்ல, அது கூட இல்ல. மனசு இம்மிடியட்டா புத்திக்கு பக்கத்துல மனசு இருக்கு. அப்ப பகவான் பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு க்ளோஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானா இருக்காரு சுவாமி. இந்த பிரதிபிம்பம் இருக்கல நானு, இந்த பிரதிபிம்பத்துக்கு பிம்பமா பகவான் கூடயே இருக்கார், ரொம்ப க்ளோஸா இருக்கார். நான் பிரசித்தமானவர். அப்படி இருந்தாலும் கூட ஆத்மபூதம் அபி மந்திரம் ஆச்சரிய பாஷை சொல்றாரு, எல்லாத்துக்கும் ஆத்மாவா தான் பகவான் இருக்கார். பிரம்மம் ஆத்மாவா இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அப்பிரசித்தம்,
நமக்கு யாரோ தெரியாத மாதிரியே பிரசித்தி பகவானா எங்கேயோ அடையணும் போல இருக்கு, அவரை பத்தி ஞானம் அடையணும் போல இருக்கு அப்படின்னும் துர்விஜேயம் அதெல்லாம் நமக்கு ஆகாது சாமி. அந்த சாமி என்கிட்ட சொன்னார்ல, நீங்களாம் கனவு காண்றீங்க சாமி என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. சாமி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு, நல்ல பிரம்மசூத்திரம் இதெல்லாம் போயிட்டு இருக்கு, பாடங்கள்லாம் போயிட்டு இருக்கு. டெய்லி வருவாரு, காஃபி போட்டு கொடுப்பேன். மாதாச்சி பித்தாச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு கொடுப்பேன். நல்லா டிஃபன்லாம் நல்லா மேக் பண்ணி நல்ல பலகாரங்கள் பஜ்ஜி இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன். நல்லா சாப்பிட்டு கடைசியில் நான் நினைச்சேன் என் பக்கம் கொஞ்சம் வேதாந்தத்தை பக்கம் உள்ள வந்துருவாங்க, கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டா உள்ள வந்துருவாங்க. கடைசியில பஜ்ஜியும் காஃபியும் சாப்பிட்டு என்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, சாமி நீங்க கனவு காண்றீங்கன்ட்டு போயிட்டேன். ஐயோ போச்சு, கனவு காண்றீங்க சாமி அப்படின்னு. ஏன்னா ஆச்சாரியர் சொல்றாரு அது. அப்புறம் ஒரு டைம்ல என்ன பண்ணிட்டாருன்னா அந்த சுவாமி என்ன சொல்லிட்டாரு, சாமி அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்படை இருக்கணும் சாமி, அதெல்லாம் நம்மளாலாம் ஆகாது சாமி, எதுக்கு சாமி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க சாமி ஊர் சுத்துவோம். அவரு கூட எடுத்து ஊரா சொன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, துர்விஜேயம் ஆத்மாவை அறிய முடியாதுன்னு ஆக்கிட்டோம். ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிறது, பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ பிரம்மம் இருக்கு, எங்கேயோ ஆத்மா இருக்கு, அதை நீங்களும் நானும் அடைய முடியாது அப்படின்னும், பிரசித்தமே இல்லாதது அப்படின்னும், அதி தூரம் ரொம்ப தூரத்துல இருக்கு, எப்ப எத்தனை ஜென்மம் ஆகும் தெரியல நம்ம அடையிறதுக்கு, சாமி விடுங்க சாமி, ஃப்ரீயா நிம்மதியா இருந்துருங்க சாமி. அவருக்கு நிறைய பலகீனம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தத்தூரே தத்வந்திகே ஈஷாவாசியத்துல ஒரு மந்திரம் இருக்கு. நல்ல சாதன சதுஷ்டயத்தோடு உடையவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷர்களுக்கு அது என்னவா இருக்கு, ரொம்ப பக்கத்துல இருக்கு, க்ளோசஸ்ட். அதே நேரத்துல சாதன சதுஷ்டயம்லாம் இல்ல, ஆப்ஜெக்ட் பண்றவங்களா இருந்தாங்கன்னு வச்சுங்க, எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா அது பிரம்மலோகத்துல இருக்கு, ஹெவன்ல இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தூரம் எவ்வளவு கிலோமீட்டர் சுவாமி, ரொம்ப தூரம் போகணும் சுவாமி. அப்ப ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருக்கிறதாக அந்நியதீவச்ச எனக்கு வேறா அந்த பிரம்மம் இருக்கு அப்படின்னு பிரதிபாதி அவிவேக்கினா விவேகம் இல்லாதவங்களுக்கு அது தெரிகின்றது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமினா, ஒரே ஒரு காரியம் பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது யாருக்கு தெரியாது சுவாமி அப்படின்னா, பாஹ்யாக்கார நிவர்த்த புத்தி நாம் தூ ஆச்சரியர் சொல்ற, அவிவேகிகளை சொல்லிட்டார். அவிவேகிகள் விவேகம் இல்லாதவங்களுக்கு அது தூரம், அது பிரசித்தம் இல்லை, அது அடைய முடியாது, அது கனவு காணாதீங்க அப்படின்னு. அதே நல்ல குருநாதர் கிடைக்கிறார்னு வச்சுங்க, பாஹ்யாக்கார நிவர்த்த புத்தி நாம் தூ. ஆனால் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல புத்தி போகலையோ, தேடுதல் எல்லாம் நின்று போச்சோ, வைராக்கியம் நல்ல விவேக வைராக்கியம் வந்து யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில எந்த சர்ச்சிங்கும் இல்லாம போச்சோ, ஆப்ஜெக்ட் பண்றது, இப்ப அதான் வந்து நான் பேசிட்டு இருக்கேன், பகவான் ஆப்ஜெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க, ஆப்ஜெக்ட் பண்ண எந்த காலத்திலயும் அடைய முடியாது, வெளியில இருக்கிறதெல்லாம் வெறும் மித்தியா, வெறும் கல்பனா, இதுல அடையிருந்தாலும் எந்த லாபமும் இல்லை அப்படின்னு ஒரு குருநாதர் மூலமா நல்லா விவேக வைராகியம் கிடைச்சதுன்னு வச்சுங்க. நிவர்த்த புத்தி நாம் பாஹ்யாக்கார நிவர்த்த புத்தி நாம் வெளி விஷயங்கள்ல போற புத்தி நின்று போச்சு அப்படின்னா, லப்த குரு ஆத்ம பிரசாதானாம், யாருக்கு நல்ல குருவோட நல்ல ஆத்மாவோட பிரசாதம், லப்த குருவாத்ம பிரசாதானம், ரெண்டு அர்த்தம் எடுத்துங்க. குரு கிருப்பா போதுமா என்ற நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா, சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ ஆசீர்வாதம் என்னோடது பூரணமா இருக்கு உங்களுக்கு. ஈஸ்வரனோட ஆசீர்வாதமும் குருவோட ஆசீர்வாதமும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த காத்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்குல்ல, அது மாதிரி சதா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. நான் இப்ப உட்கார்ந்து பேசுறேன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் வராதுங்க சாவித்திரி அம்மா, உங்களுக்குலாம் வராது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் அப்படின்னு சொன்னா உங்களை உட்கார வச்சு பாடம் எடுப்படுறாரு. உங்களுக்கு வருன்றதுனால தானே உட்கார வச்சு வாங்க உட்காருங்க பாடம் வரும். இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் இமயமலையில எங்கேயாவது ஒருத்தர் குகையில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தான் முடியும். நீங்க கிரகஸ்தரா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் இது ஆகிற காரியம் இல்லை, போங்க போங்க அப்படின்னு சொன்னா, அப்ப உட்கார்ந்து பாடம் எடுத்துட்டு இருக்கேன்னா ஒரு மணிக்கணக்கா, இப்ப ஒரு சப்தத்தை எடுத்துட்டு இவ்வளவு வியாக்கியானம் பண்றேன் அப்படின்னா எதுக்காக வராததுக்காக வியாக்கியானம் பண்றது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர கிருப்பையும் குரு கிருப்பையும் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர கிருப்பையும் இருக்கு. ஆனா கூட நமக்கு என்ன வேணும், நான் எங்கேயாவது உங்களை ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்றேன் அப்படின்னா, தலையிலேயே 4 குட்டு வைக்கிறேன் அப்படின்னா எதுக்காக தெரியுங்களா, இப்ப ஆத்ம கிருப்பை வரணும், மோகத்துல மாட்டிக்க கூடாது, தனக்கு மேல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம கிருப்பை வரணும், மோட்சம் அடையணும்.
அப்ப லப்த குரு ஆத்ம பிரசாதானா, நல்ல குருவோட பிரசாதமும் ஆத்ம கிருப்பையும். குரு கிடைச்சாவே சாஸ்திர கிருப்பா வந்துடும். அதுக்கப்புறம் குரு கிடைக்கிறாருனாவே என்ன அர்த்தம்? ஈஸ்வர கிருப்பை இருக்கிறதுனால தான் குரு கிடைக்கிறார். இல்லைன்னா குரு கிடைக்க மாட்டார். குரு கிடைக்கிறாருன்னா ஈஸ்வர கிருப்பா இருக்கு. ஈஸ்வர கிருப்பா இருக்கு அப்படின்னா குரு கிருப்பா வந்துடும். கூட வந்து பாத்தீங்கன்னா குரு கிடைச்சிட்டாருன்னா சாஸ்திரம் கிடைச்சிடும். 3 கிருப்பா வந்துருச்சு. ஒரே ஒரு கிருப்பா ஆத்ம கிருப்பா. அந்த ஆத்ம கிருப்பா உண்டாயிடுச்சு அப்படின்னா, பிரசாதம் உண்டாயிடுச்சுன்னா, ந அத்தக பரம் சுகம் சுப்பிரசித்தம் சுவிஜ்ஞேயம் சுவாசன்னம் அஸ்தி. அப்ப என்ன ஆகும் கேட்டா, அது ரொம்ப தூரமா இருக்கிறதுல ஆகாதுங்க. அந்த காரணத்தினால அது எப்படி ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சுகமா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரசித்தம் சுவிஜ்ஞேயம், ரொம்ப ஈஸியா அறியறது ஆயிடும், ரொம்ப க்ளோசஸ்டா ஆயிடும். அப்ப ஆத்மாவா தன்னை அறியறது. இப்ப இதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரத்யக்ஷாவகமம் தர்மியம். பிரத்யக்ஷமா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கிருப்பைகள் உண்டாச்சுன்னா இருக்கும். இப்ப நமக்கு நம்ம மேல கிருப்பை உண்டாகும். சாஸ்திர கிருப்பெல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஈஸ்வர கிருப்பை இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்ம கல்டிவேட் பண்ணிக்கிட்டே வரணும். நமக்கு நல்லா வரணும். அப்படி உண்டாச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் பண்ணாம நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்ற ஞானம் நமக்குள்ளார, அந்த நிர்குண நிராகார ஞானம் நல்லா உண்டாகிவிடும் அப்படின்னு அது அர்த்தம் சொல்லியிருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, யாருக்கு சுவாமி இது உண்டாகாது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அத சொல்றார், கேச்சித்து தூ பண்டிதம் மன்யாக. நான் அங்கங்க விட்டு விட்டு சொல்றேன், தாத்பரியத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். யாராவது ஃபாலோ பண்றீங்களா இருந்தா நான் அதை பிரகரணம் வரட்டும், நான் ஃபுல்லா கரெக்டா பேசுறேன். இப்ப இந்த இடத்துல சும்மா அங்கங்க தெளிச்ச மாதிரி சொல்லிட்டு போறேன். யாருக்கு இந்த ஆத்ம ஞானம் உண்டாகாது அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, யாருக்கு உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிய ஆக்கார நிவிர்த்த புத்தினா. ஃபர்ஸ்ட் வெளியில போற சிந்தனை வந்து இங்க போலாமா அங்க போலாமா, ஜெயந்தியமா இங்க போலாமா அங்க போலாமான்னு தேடாதீங்க. ஸ்ரீரங்கத்துல எல்லாம் இல்ல அவரு. ஸ்ரீரங்கத்துல இல்ல, பிரயாகராஜ்ல இல்ல, அயோத்தியால இல்ல, அங்கெல்லாம் இல்ல. அப்ப நமக்கு வேதாந்தம் கேட்க கேட்க என்ன ஆகும்? வெளியில பகவான் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்காரு, என்னோட ஹிருதயத்துல முக்கியமா இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, பாகியத்துல போகக்கூடிய விற்த்திகள் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன ஆகணும்? நிவர்த்தி ஆகும் ஃபர்ஸ்ட். அப்ப என்ன ஆகும்? ஃபைட்டா சர்ச்சிங்கா இருக்காது, இங்க போகணும் அங்க போகணும். இந்த திருவண்ணாமலை விசேஷம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. எனக்கு எத்தனை ப்ரோக்ராம் போட்டுருக்கோம் தெரியுங்களா? எந்த ப்ரோக்ராமும் சக்சஸ் ஆகுறதுல என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கல்பங்களை வந்து பாத்தீங்கன்னா, அந்த இம்பல்ஸ் சொல்றோம்ல, மனசுல இருந்து இங்க போகணும் அங்க போகணும்னு இருக்குல்ல. சென்னையில உட்காந்துங்கன்னா குதிச்சுக்கிட்டே இருக்கும் மனசு. ஏன் நான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மென்டாலிட்டி. சுத்தி இருக்கிறவங்க பரபரன்னு இருக்காங்க, நிறைய கமிட்மெண்ட் எல்லாத்துக்கும், சங்கல்பங்கள் எல்லாம். இங்க திருவண்ணாமலையில அண்ணாமலையாரோட 33 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஷியோ சொல்றாங்க. இதுக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, போட்டா அப்படியே இருக்கு. எவ்வளவு நாள் வேணாலும் இங்கேயே இருக்கலாம். நிறைய பேர் அப்படி செத்தே போயிட்டாங்க. ரமணர் எல்லாம் பாருங்க, வந்தவர் திரும்ப போகவே இல்லை எங்கேயுமே. இப்ப எங்களுக்கு எல்லாம் தோணுது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்காவது மனசு கஷ்டப்படுமே எங்கேயாவது போலான்னு தோணுது, அது கூட போக முடியல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எங்கேயும் போற சர்ச்சிங் இல்லை, எதையும் அடையணும்ன்ற சர்ச்சிங் இல்லை. அது மாதிரி சர்வத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்தி வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சிங் பண்றதெல்லாம் குவைட் ஆயிடுச்சு அப்படின்னா, நிவர்த்த புத்தி ஆயிடுச்சுன்னா, கூட வந்து பாத்தீங்கன்னா குருவும் கிடைச்சிட்டாரு அப்படின்னா, கூட சாஸ்திரமும் கிடைச்சிருச்சு அப்படின்னா, கூட வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆத்ம கிருப்பையும் உண்டாயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப ஈஸி ஆத்ம ஞானம். இதுக்கு ஆப்போசிட்டா யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரிய சொல்றாரு, பண்டிதம் மன்யமானாக. சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு அப்படின்னா கொஞ்சம் பேர் சொல்றாங்க, பண்டித மன்யமானாங்க, தன்னை பண்டிதர்களா நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க சொல்றாங்க, நிராகாரத்வாத் ஆத்ம வஸ்துன உபைத்தி புத்தி. ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா நிராகாரம், அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோட ஞானம் ஒருத்தருக்கும் உண்டாகவே உண்டாகாது அப்படின்னு தன்னை பெரிய ஜீவிகளா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் சொல்ற சுவாமி இருக்காருல்ல, அவர் என்ன சுவாமி தெரியுங்களா? புத்திஜீவி, ரொம்ப புத்திஜீவி. ஐஐடி ப்ரொஃபசர், டெல்லி ஐஐடியில வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸரா இருந்தவர், ரொம்ப புத்திசாலி, ரொம்ப புத்திசாலி. அவர் தான் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நீங்க கல்பனை பண்றீங்க சாமி, ஆத்ம ஞானம் ஒண்ணு இல்லவே இல்லை. யாரு? ஆச்சாரியார் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு மட்டும் ஒருத்தர் வந்து சொல்லல, நிறைய பேருக்கு வந்து ஆதி காலத்துல இருந்து இருக்க ஆத்ம ஞானம் மண்ணாங்கட்டியாது, அதெல்லாம் உண்டாகவே உண்டாகாது. ஏன்? ஆத்மா நிராகாரம். அப்ப நிராகாரத்தை பத்திர ஞானம் ஒருத்தருக்கும் உண்டாகவே உண்டாகாது. அதோ துஸ்சாத்தியா சமயக்கு ஞான நிஷ்டா இது ஆகும். கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, தன்னை பண்டிதர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஞானமே கஷ்டங்க, நிராகாரம்.
ஞானமே ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா சமயக்கு ஞான நிஷ்டா, நீங்க அதுலயே தொடர்ந்து நிக்கிறதுன்னு சொல்றீங்க. எதையாவது நிக்கணும்னா ஒரு பேஸ் இருக்கணும், சகுனமா ஏதாவது ஒரு பேஸ் இருந்தா தானே நிக்க முடியும். நிர்குண நிராகாரத்துல எப்படி சுவாமி ஞானமே உண்டாகிறது துஸ்சாத்தியம், ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது எப்படி அதுல நிஷ்டை உண்டாகும்? நிஷ்டை உண்டாகாது சாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சத்தியம் ஏன் ரொம்ப அற்புதமா ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ற, கரெக்டா சொன்னீங்க சார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு சம்பிரதாய ரகிதானாம், யாருக்கு இந்த ஞானம் உண்டாகாது, இந்த நிர்குண நிராகாரத்தை பத்தின ஞானம் யாருக்கு உண்டாகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு சம்பிரதாய ரகிதானாம். ரொம்ப முக்கியமானது. குரு சம்பிரதாயத்துல வராங்களா பார்க்கணும். பரம்பரையா நம்ம படிக்கிறோம்ல, சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. நான் உங்களை எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னு தெரியுங்களா, நீங்க ஏதாவது செக் பண்ணிக்கணும் அப்படின்னா சிருங்கேரி மரத்தை செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம குருபீட்டம் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி. இப்ப நான் உங்களுக்கு பாடம் சொல்லிட்டேன், பரமஹம்சானந்த சரஸ்வதின்னு சொல்றோம். சரஸ்வதி, பூரி, தீர்த்த, பாரதி, இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா 4 டைட்டில் இருக்கு. அப்படின்னா இந்த 4 சன்னியாசிகளுக்கும் குருபீட்டம் இது சிருங்கேரி. அப்ப சிருங்கேரி பீட்டத்துல வந்து நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் எப்போ எடுத்தாலும் பஞ்சதசிக்காரர் வித்யாரணி சுவாமி என்ன சொல்றார், இப்ப சமீபத்துல வந்து சந்திரசேகர பாரதி சுவாமி என்ன சொல்றார், பாரதி தீர்த்தர் என்ன சொல்றார், விதுசேகர பாரதி என்ன சொல்றார். இப்ப கேளுங்க, விதுசேகர பாரதி சுவாமி நல்லா பேசிட்டு இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர்லாம் உபனிஷத்தர்னா ரொம்ப சூப்பராயிடும். ஆனா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம குருபீட்டத்துல பரம்பரையா என்ன சொல்லிட்டு வராங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பாரதி தீர்த்தத்தை போய் பார்த்தேன். ஒரு 4 நாள் அங்க ஸ்டே பண்ணேன். ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணதுக்கு பிறகு அப்ப பிருகதாரண்யத்துல வந்து இந்த பரோட்சம் அபரோக்ஷம்ன்ற ஒரு ஞானம் இருக்குல்ல, இதை பத்தி கான்ட்ரடிக்ஷன் எப்பவுமே போயிட்டு இருக்கா. சுவாமிகிட்ட போனோன்னு, பாரதி தீர்த்த சுவாமிகிட்ட போனோன்னு, சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, சொல்லுங்க அப்படின்னு. இந்த பரம்பரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம்னு சொல்றோம். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்து கூட உங்களுக்கு வந்து ஒரு மகாபிரியவரோட ஒரு ஆர்டிக்கல் நான் PDF அனுப்பியிருந்தேங்க. புத்தி வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது, புத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அனுபவம்னு ஒண்ணு தேவை அப்படின்னு, புத்தி பத்தாது அப்படின்னு. அதை ரொம்ப கிளியரா சொல்றாரு. அனுபூதின்றது வேற, அபரோக்ஷ அனுபவம் தான் அனுபூதி, பரோட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுபூதி இல்லை அப்படின்னு. நான் பாரதி தீர்த்த சுவாமிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்டேன், இது மாதிரி பரோட்சம் அபரோக்ஷம்னு ஒரு இது இருக்கே சுவாமி, இந்த கான்ட்ரடிக்ஷன் என்ன பண்றது? உங்க குருநாதர், நான் கேட்ட கேள்வி என்னது, உங்க குருநாதர் அபிநவ வித்யா தீர்த்த சுவாமி உங்களுக்கு எந்த விதமா படிச்சு கொடுத்தார்? புரிஞ்சா போதுன்னு படிச்சு கொடுத்தாரா, இல்ல வந்து அனுபூதி இருக்குன்னு படிச்சு கொடுத்தாரா அப்படின்னு கேட்டோன்னு, எதெல்லாம் புத்தியில புரிஞ்சுக்கிறீங்களோ அதெல்லாம் பரோட்சம் தான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. எதெல்லாம் புத்தியில புரிஞ்சுக்கிற, சிம்பிள், ஒரே, எந்த கான்ட்ரடிக்ஷன் இல்லைங்க. எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில புரிஞ்சுக்கிறீங்களோ அது எல்லாம் பரோட்சம் தான். எது வந்து பாத்தீங்கன்னா புத்தியை கடந்து சுவானுபவமா இருக்கோ அதான் அபரோக்ஷம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரே சின்னது. அவர் அடுத்த ஆளை பார்க்க ஆரம்பிச்சார், அவ்வளவுதான், சிம்பிள். இதான் வந்து பாத்தீங்கன்னா குரு பரம்பரா. அப்ப நீங்க எதையாவது ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியவங்களோட அந்த பரம்பரையில என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. குரு சம்பிரதாயம் இருக்கணும், முக்கியமானது. யாருக்கு குரு சம்பிரதாயம் இல்லையோ அவங்களுக்கு என்னது, குரு சம்பிரதாய ரகிதானம். குரு சம்பிரதாயம் இல்லாத நியூ மாஸ்டர்ஸ் நிறைய வந்துட்டாங்க, போயிடாதீங்க பின்னாடி. ஒரு முறை என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென்னை மரம் வாங்குறதுக்காக ஒருத்தட்ட போனேன். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்கானோட சேர்ந்தவர் தான். அந்த நர்சரி கார்டனை வச்சிருக்காரு. நல்ல ஆளு. எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மாலையை ஊட்டிக்கிட்டே இருப்பார். நல்ல இஸ்கான் பக்தர். அவரு ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன். நான் போய் கேட்டேன், சுவாமி நல்ல ஒரு தென்னை மரம் வேணும் சுவாமி அப்படின்னு. சாமி இதெல்லாம் ஹைபிரிட் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன் சுவாமி 3 வருஷத்துல பலன் கொடுக்கும்ல, ஹைபிரிட் தானே 2-3 வருஷத்துல பலன் கொடுத்துருமே அப்படின்னா அவர் சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ட்ரெடிஷனலா வரக்கூடிய அந்த நாட்டு மரம்னு சொல்றோமே அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஆல்ரெடி அனாதி காலத்துல இருந்து போயிட்டே இருக்கு, செக் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைபிரிட் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் சாமி வந்திருக்கு. இது எத்தனை வருஷம் பலன் கொடுக்கும், இது இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு அது நின்று போகும், இதெல்லாம் கூட இன்னும் வந்து டேட்டாஸ் வரவே இல்லை சாமி. இப்பதான் ஹைபிரிட் ஆயிருக்கு. எங்களுக்கே தெரியாது சாமி இது எவ்வளவு நாள் பலன் கொடுக்கும், எப்படி பலன் கொடுக்கும், எப்போ முடியும், இதோட இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை குடிக்கிறதுனால என்ன லாபம், இதெல்லாம் தெரியாது சாமி. அதனால நாட்டு மரங்களா வாங்கிக்கிங்க, அதை செக் பண்ண வேணாம். ஏன்னா அனாதி காலத்துல இருந்து பரீட்சா பண்ணி முடிஞ்சது.
இன்னும் நியூ பிராண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உடனே பலன் கிடைக்கும். ஆனா அதோட விஷயம் அதை பத்தின ஆராய்ச்சியில இன்னும் முடியவே இல்லை சாமி அப்படின்னு. இதான் நியூ மாஸ்டர்ஸ்க்கோ பரம்பரைக்கு. பரம்பரையில இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல், கண்ணை மூடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ஏன்னா பெரியவங்க போயிட்டே இருக்காங்க. அப்ப யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு சம்பிரதாயம் இல்லையோ, நான் சொன்னல அந்த சுவாமி ஐஐடி சுவாமி, அவருக்கு யார் தெரியுங்களா குரு? எவனோ ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீலிங் பண்றவன் ஒருத்தன் சவுத் கொரியால இருக்கிறான், பிராணிக் ஹீலிங் பண்ற ஒரு ஆள், ஃபேமஸான ஆள், பேரை வாயில் நுழையில. அவர் தான் என்னோட குரு. அடுத்த குரு யார் தெரியுங்களா? சாமி நாங்களாம் உபனிஷத்தெல்லாம் படிச்சுட்டோம் சாமி. அப்படியா? மாதாஜி பிதாஜி சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஓஷோவோட புக்கு. சாமி நாங்களாம் பகவத்கீதை சீக்கிரம் படிச்சுட்டு நீங்க என்ன 1 வருஷம் 2 வருஷம் பகவத்கீதை எடுத்துட்டு இருக்கீங்க? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவத்கீதை புக்கு வந்து ஓஷோ வந்து 2 பார்ட்டோ 3 பார்ட்டோ போட்டிருப்பாரு. அவ்வளோதான், எடுத்து உட்காந்தீங்கன்னா 1 மாசத்துல என்ன பண்ணலாம், படிச்சு முடிச்சிடலாம். நாங்களாம் உபனிஷத்தெல்லாம் படிச்சுட்டோம். யாரோடது? ஓஷோவோடது. எங்களுக்கு குருநாதர் யாரு? சவுத் கொரியால இருக்காரு. ஐயோ சார், புரியுதா உங்களுக்கு? பரம்பரை புரியுதா? அப்ப என்ன உண்டாகும்? அதெல்லாம் ஞானம் உண்டாகாது, அவங்களுக்கு பிக்ஸ் ஆயிடும். ஆத்ம ஞானம் எல்லாம் உண்டாகாது, நிர்குண நிராகாரம். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா குரு சம்பிரதாயம் ரொம்ப முக்கியம். குரு சம்பிரதாயம் இல்லாதவனுக்கு இந்த ஞானம் உண்டாகாது. கூட அடுத்தது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அஸ்ருத வேதாந்தானாம். யாரு வேதாந்த முறையா கேட்கலையோ, நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? நான் பார்த்திருக்கேன், என் குருன்னு சொல்லிப்பாங்க, ஆனா குருட்ட இருந்து வேதாந்தம் தானே கேட்கணும், ஒரு அடையாளத்துக்கு மட்டும் சொல்லிப்பாங்க. நேற்று கூட ஒருத்தர் வந்தார், வந்து உங்க சிஷ்யர் அப்படின்னு. ஏன் சிஷ்யரா? சென்னையில இருக்காருல்ல சாமி. அவரு சென்னையில இருக்காரா? ஏன் சிஷ்யரா? எனக்கு சிஷ்யரே இல்லையங்களே. நம்ம கிளாஸ்க்கு வந்தா சொல்லிக்கலாம், எனக்கு பேர் சொன்னா தெரிஞ்சிடும், நம்ம எல்லாத்துக்கும் பேர்லாம் எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட பாடம் படிச்சாரே? இல்லை. ஏன்ட்ட பாடம் படிச்சாரா? என்ன அப்படின்ட்டு சும்மா அடையாளத்துக்கு சொல்லிக்கிறது, நான் பரமஹம்சானந்த சுவாமியோட சிஷ்யர் அப்படின்னு சொல்லிக்கிறது. இப்ப நிறைய பேர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டேக் ஒரு டேக் மாதிரி வந்து தேவைப்படுது எல்லாத்துக்கும். குருட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் கேட்கறது இல்லை. வேதாந்தம் கேட்டாதான் நல்லதாச்சு, அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகும்ல. கேட்கறது இல்லை. கேட்காம என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வெறுமனே இருந்துடுறாங்க. அப்ப வெறும் அடையாளத்துக்கு பயன்படுத்துறது குரு இல்ல. குரு சம்பிரதாயத்தில இருந்து வேதாந்தம் கேட்கணும். யாரு குரு சம்பிரதாயத்தை அடைஞ்சாலும் கூட வேதாந்தம் கேட்கலையோ அஸ்ருத வேதாந்தானாம். சரி, வேதாந்தமும் கேட்டாங்க, நல்ல குரு சம்பிரதாயம், வேதாந்தமும் கேட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அந்த ஞானம் உண்டாகாது? அத்தியந்த பகிர் விஷய ஆசக்த புத்தினா 100% வெளியிலேயே எக்ஸ்ட்ரோவெட்டாவே இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் எக்ஸ்ட்ரோவெட், ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம், இங்க போகணும் அங்க போகணும், இது செய்யணும் அது செய்யணும், பரபரன்னு இருக்கிறது. என்னது? ரஜோகுணம் தமோகுணம். இல்ல அப்படின்னா படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கிறது, போகியா இருக்கிறது. இல்ல அப்படின்னா ரொம்ப சஞ்சலமா வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்திலேயே இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகிர் விஷயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 100% ஆசக்த புத்தி, நல்ல பற்றுதலை உடைய புத்தினால இது வந்து பாத்தீங்கன்னா சம்யக்கு பிரமாணேஷு அக்கிருத சிரமானம் ரொம்ப முக்கியமானது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல என் கூட எல்லாம் டிராவல் பண்றவங்க நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நல்ல குரு சம்பிரதாயம், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் கேட்டிருப்பாங்க, வெளி விஷயங்கள்லயும் போக மாட்டாங்க, 3 கிளியரா இருக்கும். ஆனா என்னன்னா ஒர்க் பண்ணுங்க சுவாமி அப்படின்னா ஒர்க்கே பண்ணுவேன். நான் கேட்டேன், வேதாந்தம் வேதாந்த சிரவண மாத்திரம் போதுமா? ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யக 3 இருக்குல்ல. சிரவணம் பண்ணவன் என்ன பண்ணணும்? மனனம் பண்ணணும்ல. மனனம் பண்ணவன் என்ன பண்ணணும்? நிதித்தியாசனம் பண்ணணும்ல. என்கிட்ட படிச்ச ஒரு சிஷ்யர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவார் ரோட்ல போகும்போது. பாவம். அதான் சுவாமி சொன்னாரு, நான் சொன்னேன் சுவாமி சொன்னாரு தத்துவமசின்னு, நான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு போயிட்டாரு. அவர் ஊர் சுத்த போயிட்டார். இப்ப ஊர் சுத்திட்டு இருக்காரு. நல்ல ஆளு, கொஞ்சம் எந்த தப்பான காரியம் எதுவுமே பண்ண மாட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா சிரவணத்தை மனனமாக்கணும், மனனத்தை நிதித்தியாசனமாக்கணும், அனுபூத்தி ஆக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா பிரமாணத்தை, இப்ப நான் பகவத்கீதை எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், உபனிஷத்தை எடுக்கிறேன் அப்படின்னா சிரவணம் பண்ணா மட்டும் பத்தாது, இதுல எல்லாம் பெரிய தாற்பயம் இருக்கு. திரும்ப மனனத்துக்கு கொண்டு போகணும். இது வந்து முடிகிற வரைக்கும், அனுபூதி வரைக்கும் இதை வந்து லீட் பண்ணி கொண்டு போகணும். நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா பிரமாணேஷு, யாருக்கு நல்ல பிரமாணம் குருநாதற்ற கிடைச்சாலும் கூட அதுல யாரும் ஒர்க் பண்ணலையோ, சிரமப்படலையோ. சிரமப்படணும், உட்கார்ந்து நோட்ஸ் எழுதணும், ஒவ்வொரு மந்திரங்களும் என்ன சொல்லுதுன்னு உட்கார்ந்து சமயம் கொடுக்கணும், அதுக்கு ஒர்க் பண்ணணும், மனனம் பண்ணணும். யாரு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரமாணம் கிடைச்சு அதுல ஒர்க் அவுட் பண்ணலையோ அவங்களுக்கு அக்கிருத சிரமானம். சமயக் பிரமாணேஷு அக்கிருத சிரமானம்.
அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தது விபரீதானாம் தூ லௌகிக கிராகிய கிராகக துவைத்த வஸ்துனி சத்புத்திகி நிதராம் துசம்பாத்யா. வெளியில இருக்கிற துவைத்த வஸ்துக்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் சத்புத்தி இருக்கு. வெளியில இருக்கிற வஸ்து எல்லாம் சத்தியம் 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 நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிர்குண நிராகாரத்தை பத்திர வித்யா உண்டாகவே உண்டாக. அப்ப இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நம்ம லட்சணம் பார்த்துட்டு இருக்கோம். என்ன ஆத்மா எப்படி அப்பிரமேயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பிரமேயம்ன்றதுக்கு அர்த்தம் அது ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப அறிய முடியாதா? அறிய முடியும். எப்படிப்பட்ட மனசுனால அறிய முடியும் அப்படின்னா 100% சொச்சமான புத்தியில, 100% மலங்கள் இல்லாத புத்தினால, சூக்ஷ்மத்தோட புத்தியில. மனம் இல்லாம ரஜோகுணம் தமோகுணம் நீங்கிச்சுனாவே அது சொச்சமாயிடும், சூக்ஷ்மமாயிடும். அமணிபாவத்தினால, குரு நல்ல குருநாதர், நல்ல சாஸ்திரம், நல்ல ஆத்ம கிருப்பையினால இது அறியத்தக்கது. ஆப்ஜெக்டா இல்லை, சப்ஜெக்டா. நான் பிரம்மமா இருக்கேன் அப்படி. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அப்பிரமேயாத்மா அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. அப்பிரமேய ஆத்மா சுரூபம், ஆப்ஜெக்ட் இல்லாத சுரூபத்தை உடையவர் எவரோ அவருக்கு பேர் அப்பிரமேய ஆத்மான்னு பேரு. பகவான் ஆப்ஜெக்ட் இல்லை, முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அகமாத்மா குடாகேசக. பகவான் வந்து கீதையில சொல்லும்போது சொல்றார், நான் எல்லா ஜீவராசிகள்ல என்னவா இருக்கேன்? ஆத்மாவா இருக்கேன், அமூர்த்தமா இருக்கேன். மூர்த்தம் இல்ல, அவ்யக்த மூர்த்தினா வெளிப்படாதவர். அவரை இந்திரியங்களால இதெல்லாம் அறிய முடியாது. அமணி பாவத்தினால மட்டும்தான் தான் தானா இருக்கன் மட்டும்தான் அறிய முடியும் அப்படின்னு புரிஞ்சு. இதோட இங்க நிக்கட்டும், நாளைக்கு மீதி பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன. ஓம் நம யதி. ஓம் ராம 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 ராம. நாராயண நாராயண. எதெல்லாம் ஆப்ஜெக்டா இருக்கோ அதெல்லாம் பிரம்மம், அதெல்லாம் ஈஸ்வரன். அவ்வளவுதான், நேர்த்தி பண்ணிட்டே போக வேண்டியது. ஒரே நாமம், இது மனனத்துக்கான நாமம். சில நாமங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷல். சில நாமங்கள் நிதித்தியாசனத்துக்கு இருக்கும், சில நாமங்கள் மனனத்துக்கு இருக்கும். இந்த ஒரு நாமம் வந்து மனனத்துக்கான. ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்தோம்.